பிரார்த்தனைக்கு ஹரே ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुहृदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्य कल्पद्रुमादः श्रीमत् रत्नाकारो सिंहासनौ स्तौ श्रीमत् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्री अस्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். எல்லா புகழும் பிரபுபாதருக்கே. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எல்லாரும் கேட்டீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் பாடம் எடுங்க, வேற நாங்க கேட்காத பாடங்கள்லாம் நிறைய இருக்கு அதை எடுங்கன்னு சில பேர் கேக்குறீங்க. இன்னைக்கு ஏன் இந்த கோபத்தை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்தேன்னா, நிறைய பக்தர்கள் தனிப்பட்ட முறையில பேசும்போதும் இல்ல வகுப்புல கூட நேத்து கூட ஒரு மாதாஜி சொன்னாங்க, எனக்கு கோபம் வருது, நான் 32 மாலைகள் ஜபிக்கிறேன் ஆனா எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதையே இது 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 குறித்து நிறைய பேசலாம். கோபம் ஏன் வருது இன்னைக்கு தலைப்புல நம்ம பார்க்க வேண்டியது. கோபம் ஏன் வருது, கோபம் கோபத்தை எப்படி கையாள்வது, நமக்கு கோபம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய வாழ்க்கையில என்ன விஷயமா இருந்தாலும் அது சாஸ்திரங்களோட சம்பந்தப்படுத்தி தான் பேசணும். சாஸ்திரத்தை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில வந்துட்டோமோ அப்போ இது குறித்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத முதல் பாடமா இருக்கணும். எந்த விஷயத்திலுமே, எந்த ஒரு விஷயத்திலுமே சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதனால இப்ப ரெண்டு ஸ்லோகம் இதுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு ஸ்லோகங்களை இன்னைக்கு நான் தமிழ்ல காட்டலான்னு பார்த்தேன். தமிழ்ல இல்ல, அதனால இங்கிலீஷ்ல இருக்கு. நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யறேன். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 62வது ஸ்லோகம். 2:62. ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेजुपजायते सङ्गात् सञ्जायते काम कामात् क्रोधात् विजायते. மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.
புலன் இன்பத்திற்கான பொருட்களை பற்றி நினைக்கும் போது, while contemplating the objects of senses, புலன்களுக்கான பொருட்களை, புலன் பொருட்களை பற்றி யோசிக்கும் போது, தீவிரமாக சிந்திக்கும் போது, ஒரு நபர் அந்த அந்த பொருட்களுக்கான அந்த பொருளுக்கான பற்றை வளர்த்து கொள்கிறான். அந்த பற்றிலிருந்து காமம் வருகிறது. அந்த காமத்திலிருந்து கோபம் வருகிறது. சரியா? இது அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு இதுக்குரிய விளக்கத்தை நம்ம போலாம். அடுத்த ஸ்லோகமும் இதோட சம்பந்தப்பட்டதுதான், அதனால அதை பார்க்கிறோம். 2:63. क्रोधात् भवति सम्मोह, सम्मोहात् स्मृति विभ्रम, स्मृति भ्रंशात् बुद्धिनाशो, बुद्धिनाशात् प्रणश्यति. கோபத்திலிருந்து மயக்கம் வருகிறது. ஃப்ரம் ஆங்கர் கம்ப்ளீட் டெலூஷன், முழுமையான ஒரு பிரம்மை வருகிறது. அந்த பிரம்மையிலிருந்து நினைவு தடுமாறுகிறது. நினைவாற்றல் தடுமாறும் போது புத்தி இழந்து விடுகிறது. புத்தி இழக்கப்படுகிறது. புத்தி இழக்கப்படும் போது ஒரு மனிதன் பௌதிக வெள்ளத்தில், பௌதிக உலகத்தில் விழுந்து விடுகிறான். இதான் கோபத்தை பத்தி இருக்கிற ஸ்லோகங்கள். நாம 2 ஸ்லோகம் பார்த்தோம். 2 ஸ்லோகமும் என்ன சொல்லுதுன்னா, காமம் எப்படி வருது அப்படின்னு சொல்லுது, கோபம் எப்படி வருதுன்னு சொல்லுது. எப்போ ஒருத்தருடைய காமம் நிறைவு பெறவில்லையோ அப்போ அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் கோபம் வரும். அப்ப இந்த காமம், கோபம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுதான். காமம் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான காரணம்ன்றத நம்ம பார்த்தோம். இந்த பௌதிக உலகத்துல நாம் விழுந்து இருக்கிறதுக்கு காரணம் காமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமத்தினுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, கிருஷ்ணரை விட்டு விலகி இருக்கிறது எல்லாமே காமம் தான். காமம்னு சொல்லக்கூடியதும் காமம் தான். பகவானை விட்டு விலகி வரம் பாருங்க, பகவானுக்கு எதிராக நடந்து கொள்வதும் காமம் தான். அதனால பௌதிக உலகத்துல விழறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காமம் அப்படின்னு சொல்றோம். காமம் நிறைவேறப்படவில்லை என்றால் கோபம் வருகிறது. கோபத்தை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால கோபத்தை பத்தி இன்னும் விளக்கமா பார்க்க போனா, கோபம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வு, எதிர்மறையான செயல்பாடு இல்லையா? கோபம் என்பது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. எப்பொழுது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லையோ அப்ப கோபம் வரும். இதான் அடிப்படை விஷயம். எப்பொழுது ஒரு மனிதன் ரஜோகுணத்துல இருக்கிறானோ, தீவிர குணம், வேகமான குணம், அப்போது கோபம் வரும். கோபத்தோட சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா காரம், புளி, உப்பு அதிகமா இருக்கணும், அப்போ கோபம் வரும். இப்போ கோபம் அதனுடைய மறுபக்கம் பாத்தீங்கன்னா காமம். ஒரே ரெண்டுமே ஒண்ணுதான். யாருக்குன்னா கோபம் இருக்குதுன்னா அந்த பக்கம் காமம் நிறைவேற்றப்படவில்லைன்னு அர்த்தம். சில பேர் எப்பப்பாரு சிடு 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 சிடுன்னுவாங்க, உள்ள ஏதோ ஒண்ணு நடக்கலைன்னு அர்த்தம். கோபப்படுறவங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தி கத்தி பேசுவாங்க இல்ல? கோபம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்க ரொம்ப கத்தி பேசுவாங்க. ஏன் கத்தி பேசுறாங்க? ஏன் கத்தி பேசுறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்கல, கத்தி பேசினா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்புடைய இருவருக்கு கத்தி பேசணும்னே அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. கண் பார்வையில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு சைகை சொன்னா அன்பானவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு விளக்கங்கள்லாம் தர தேவையில்லை.
அது பக்கம் பக்கமா லெட்டர்லாம் எழுத தேவையில்லை. ஒரு பார்வையில் கம்யூனிகேஷன் நடந்துடுது. அது நடக்காத பட்சத்துல கணவன் மனைவியிடம், நண்பர்களிடம், பக்கத்து வீட்டுக்காரர்களிடம், தெரியாத புரியாத நபர்களிடம் ஒரு சிறு உரசல் வந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அப்படியே காரசாரமா சண்டை நடக்குது. இவங்க கத்த, அவங்க கத்த, அவங்க கத்த, இவங்க கத்த, அந்த ஒரு கோபம் என்பது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற ஒரு அகங்காரத்திலயும் அதிகமாகுது. இ- இதனால பிரச்சனைகள் அதிகமாகுது. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், அது மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்கிறது. சரி, இதை எப்படி கையாளுது? கோபம் என்பது ரஜோகுணம்னு பார்த்துட்டோம். நாம பௌதீக உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமானது காமத்தினுடைய மறுபுறமாகிய இந்த கோபம் அப்படின்னு பார்த்துட்டோம். எப்பொழுது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லையோ அப்பொழுது கோபம் வருகிறது. கோபம் பொதுவா எல்லாருக்குமே நமக்கு வேண்டியவங்க மேல நிறைய வரும். வேண்டாதவங்க மேல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா வேண்டியவர்கள் மேல நிறையவே வரும் இல்லையா? ஏன்னா அவங்க நம்ம பேச்ச கேட்கலன்னா. இதெல்லாம் கோபத்தினுடைய நெகட்டிவ் சைடு, எதிர்மறையான பக்கம். கோபம், பிரபுபாத் சொல்றாரு, கோபம் படலாமா நம்ம அப்படின்னும் போது, அதாவது பல கோணங்கள் இருக்கு. உடனே இந்த லெக்சர் கேட்டு இந்த பகுதியை மட்டும் எடுத்து கேட்டீங்கன்னா, ஓ மாதாஜி கோபப்படலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறது அதெல்லாம் இல்ல. கோபம் எப்பொழுது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது கோபப்படலாம் அப்படின்னு சொல்றார். அதற்கு உதாரணமாக அர்ஜுனனையும் ஹனுமானையும் சொல்றார். ஹனுமான் கோபப்படலைன்னா இலங்கையை எரிக்க முடியாது. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தீங்கு இழைக்கப்படும் போது கோபப்படலாம். கோபத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோபம் என்பது கண்டிப்பா நெகட்டிவ் தான், ரஜோகுணம் தான். ஆனா கோபம் இல்லைன்னா நாட்டை காப்பாற்ற முடியாது. சத்திரியர்களுக்கு எல்லாம் கோபம் இல்லைன்னா சண்டையே போட முடியாது. கோபம் வேணும் நாட்டை காப்பாற்றுவதற்கு, கடமையை செய்வதற்கு. அப்ப கோபத்தினுடைய நல்ல சைடு இது. பகவானுடைய சேவையில் சத்திரியர்கள் கோபத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கோபத்தினுடைய இதெல்லாம் கோபம், கோபத்தினுடைய என்ன சொல்றது, நஷ்டங்கள், கோபத்தினுடைய கெட்ட பலன்கள் பார்க்கலாம். இப்போ இப்ப நான் அந்த கோபத்தை பயன்படுத்துற நல்ல சைடை விட்டுறலாம், ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்கு. கோபம் நமக்கு எப்படிலாம் தீங்கிழைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வார்த்தை உறவுகளை பிரிக்கிறது இல்ல. ஒரு வார்த்தை, ஒரு அடி கொடுத்தா கூட மறந்துடலாம். ஆனா வார்த்தை கோபத்துல வரக்கூடிய வார்த்தை பல பல ஜென்மங்கள் போனாலும் மறக்கிறது இல்லை இல்லையா? அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கோபத்துல வருது. அது உறவுகளை பிரிக்கிறது. மனசுல அப்படியே படிவுகளாக இருக்கிறது. எப்ப சமயம் வருதோ அப்ப பழிவாங்க தோன்றுகிறது. கோபம் படும்போது உடம்புல நெகட்டிவ் ரியாக்ஷன் நடக்குமா. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து உடலில் வரக்கூடிய பல நோய்களுக்கு கோபம் காரணமா இருக்கு. எல்லாம் ஆராய்ச்சிகள் சொல்லுது. பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணம் மனம்தானே தவிர வேற எதுவும் இல்லைன்னு மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. மனம், உடம்பு, உடல், மனம் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. கனெக்ஷன் இல்லாம இல்ல, இருக்கு. அதனால கோபப்பட்டோம்னா இது கோபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு உத்தி. நம்ம கோபப்பட்டோம்னா அது நமக்கு நாமே இழைக்கின்ற தீங்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா கோபப்படாம இருக்க முடியலையே. நமக்கு நிறைய பேர் தீங்கு இழைக்கிறார்கள். ம்? நம்மை ஏசுகிறார்கள், நம்மை தவறாக பேசுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கும், கோபப்பட வேண்டியிருக்கும். அமைதியாகவோ ஆன்மீகமாகவோ இருந்தா ஏமாத்திருவாங்க. என்ன செய்வது? ஏன்னா இதெல்லாம் நடக்குது இல்லையா? இப்ப நம்ம கோபப்படலன்னா இழிச்சவாய் அப்படின்னு சொல்லிட்டு முளக்க அரைச்சிட்டு போயிடுவானுங்க இல்லையா?
வர்த்தா இல்லையா? நம்ம எந்நேரம் சிரிச்சுட்டே ஸ்மைலிங்கா அப்படியே ஹா 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 அப்படின்னு இருந்தோம்னா ஏமாத்துறவங்க நிறைய உலகத்துல ஏமாந்து போய்விடுவோம். ஆனால் கோபப்பட்டால் உடல் கெட்டு போயிடும். எப்படி சமாளிப்பது? கோபப்பட்டோம்னா நமக்கு வந்து உள்ள ஹார்மோன் சுரக்கும், அங்க உடனே அல்சர் வரும். கோபப்படுறவங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா வயிற்று வலி வரும், அல்சர். சில பேருக்கு இதய நோய்களும் வரும், இதய நோய்கள் வரும். சில பேர் கோபத்துல பல்ல கடிப்பாங்க, சில பேருக்கு கண்கள் சிவக்கும். இதெல்லாம் அப்ப வந்து உடல்ல வந்து சூடு பறக்கும். சில பேர் கோபத்தினால வந்து அவங்களால வந்து என்ன சாப்பிட்டாலும் குண்டாக முடியாது. அப்படியே குச்சி மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோபம், ஏன்னா அவங்களுடைய கோபம் வந்து அவங்க உடல்ல இருக்கிற எல்லாத்தையும் எரிக்கின்றது. ஏன்னா சூடு. சோ இவ்வாறு கோபம் என்பது ரஜோகுணத்தை சேர்ந்தது. பிரபுபாதர் என்ன சொல்றார், நீ ரஜோகுணத்துல இருந்து சத்துவ குணத்துக்கு வந்தினாதான் கோபத்தை நீ கட்டுப்படுத்த முடியும். நீ சத்துவ குணத்துக்கு வா, ரஜோகுணத்துல இருக்காத. ரஜோகுணத்துல இருந்தா கோபம் வந்து நம்மை பௌதீக வெள்ளத்தில் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்றாரு. பொருட்கள் மேல இருக்கிற ஆசை, அந்த ஆசை நிறைவேறாததுனால இருக்கின்ற கோபம், அந்த கோபம் நிறைய பேருக்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். ஒரு பெண் தன்னுடைய கணவன் அந்த டிவி வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கோபப்பட்டு என்ன பண்ணா சண்டை போட்டான். அவன் நான் கொஞ்சம் பொறுமையா இருமா வாங்கி தரேன்னு சொன்னான். கேட்கல அந்த அம்மா. உடனே கெரோசின் எடுத்தாங்க, மேல ஊத்துனாங்க, பத்திக்கிட்டாங்க. எரியும் போதுதான் தெரியுது, ஓ இது அல்பமான விஷயம், இதுக்கு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டோமே அன்னைக்கு நினைச்சாங்க. முடியல, வாழ்க்கையே போச்சு. ரொம்ப காயமடைந்து ஆஹ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அந்த டாக்டர் காலை பிடிச்சி அழுகுறாங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு குழந்தை இருக்கு, கணவன் இருக்கிறார், நான் ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டேன். முடியல, விதி முடிஞ்சு போச்சு. ஒரு க்ஷண நேர கோபம். இந்த மாதிரி க்ஷண நேர கோபத்தினால உலகங்கள் அழிஞ்சது, தவறான முடிவுகள், தூக்கி போட்டு உடைக்கிறது, பல விஷயங்களை உடைக்கிறவங்களெல்லாம் பார்த்திருக்கலாம். ஒரு கதை நிஜமாகவே இதெல்லாம் உண்மையா நடந்தது. இப்ப நான் சொன்ன அந்த பெண்ணுடைய கதை வந்து என்னுடைய சிறு வயது தோழி. எனக்கு முன்னாடி என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி 1 வருடம் முன்னாடி திருமணமாய் கையில ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை இருந்தது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். இன்னொன்று இளையதளத்தில் நான் கேள்விப்பட்டது. கேட்டீங்கன்னா எதை கோபத்தினுடைய உச்சக்கட்டத்துல இவ்வளவு மோசமான செயல்கள் நடக்குமான்னு நினைக்கும் போது புரியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு மனிதன் வெளிநாட்டுக்காரன், அவன் வந்து புதுசா ஒரு கார் வாங்குறான். அந்த புதிய கார்ல குழந்தை வந்து, அவன் குழந்தை சின்ன குழந்தை, அதுக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் எழுது எழுது கத்துக்கிச்சு. அப்பதான் ஒரு 4, 5 வயசு இருக்கலாமோ என்னவோ. அந்த கார்ல கிறுக்கிடுது. கார்ல கிறுக்கிட்ட உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு கோவம் வந்தது. புது கோவம், புது கார் இது, கிறுக்கிட்டியான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இது கைய வச்சு அந்த கார் மேல இடிச்சு இடிச்சு அந்த விரல்கள் எல்லாம் உடைச்சிடுறான். இந்த குழந்தை அழுவுது, அழுதுட்டு அப்புறம் கையெல்லாம் போயிடுது. போயிட்டு ஆஸ்பத்திரி போறான், கட்டு போடுறான். அப்புறம் அவனுக்கு புரிஞ்சுடுது, ஐயோ இது குழந்தைய போய் கையை உடைச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் கை எல்லாம் கட்டெல்லாம் போட்டுன்னு வரும்போது அந்த குழந்தை கேக்குது, அப்பா அந்த கை வளர்ந்துரும் இல்லப்பா அப்படின்னா. அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து தாங்கவே முடியல. அத இப்படி பண்ணிட்டேன்னு அந்த கார்ல போய் பாக்குறான். அந்த குழந்தை வந்து ஐ லவ் யூ ஃபாதர் டேடி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அவன் போய் தற்கொலை பண்ணிக்கணும். உண்மையாகவே நடந்த விஷயம் அது. இந்த குழந்தைய போய் நான் கையை உடைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கோபங்கள் வந்து எப்படி வாழ்க்கையை சிதறடிக்கின்றது அப்படின்றதுக்கான உதாரணங்களை சொல்றேன். இப்ப இந்த லெக்சரை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கோபம் வந்தா கூட கோபத்தினுடைய எதிர்வினைகளை யோசனை பண்ணி கொஞ்சம் சாந்தம் அடையணும். உறவுகளை நினைச்சுப்ப நமக்கு நெருங்கிய உறவுகள் எல்லாம் கோபத்துல தூக்கி போட்டோம்னா உடைஞ்சதுன்னா திரும்பி ஒட்டாது, ஒட்டாது. அதனாலயும் நம்ம வந்து சமாளிக்க வேண்டி வரும். கோபம் வரலாம், கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். சரி, நில்லு நில்லு நில்லு, இரு இரு இரு, ஆத்திரத்துல ரொம்ப ஒண்ணும் பண்ணாத, பேசாம இரு பேசாம இரு, அடங்கு அடங்கு. எல்லாருக்குமே ஒரு உத்தி, இப்ப கோபத்தை கையாளும் உத்திகள் தான் இனி சொல்லி தரப்போறேன். கோபத்தை வந்து கையாளாதவங்க என்ன ஆனாங்க அப்படின்றதும் பேசணும் நம்ம இல்லையா? அது முக்கியமா, அதை சொல்லிடலாம்.
கோபத்தை கையாளாதவர்கள் யாரு, கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாம அதனால கஷ்டப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் நிறைய சொல்றது வந்து விஸ்வாமித்திரர். நான் சொன்னேன் இல்லைங்களா, காமம் கோபம் ரெண்டும் ஒரே ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இப்போ ஒரு பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து சோதனை நடக்கும் பிரம்மாண்டத்துல. அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு பக்தன் ஆகணுமோ இல்லையோ பிரம்ம ரிஷி ஆகணும்ன்றதுதான் குறிக்கோளா இருந்தது. அதற்காக பல பல ஆண்டுகள் தவம் இருக்கிறார். இந்த மாதிரி தவங்கள்லாம் பொதுவா தவத்தை ஏன் இந்திரதேவன் கலைக்க வராருன்னா அவருக்கு பிரச்சனை. ஏன்னா இப்ப யாருன்னா தவம் பண்ணாங்கன்னா அவருடைய பதவி போயிடும். இந்த பௌதிக உலகமே இப்படித்தான் போகுது. ஆனா பக்தர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த சர்வீஸ் இல்லைன்னா அந்த சர்வீஸ் இருக்கு. இதுல இருந்து யாராவது என்னை விலக்கி விட்டுட்டாங்கன்னா நான் வேற ஒரு சர்வீஸ் பண்ண போறேன். எப்பொழுதும் பக்தர்களுக்கு மனதுல குறிக்கோள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதுவும் இல்லைன்னா ஒரு மாதாஜி சொன்னாங்க என்ன வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு பல தடைகள் நடக்குதுன்னு. அப்ப அவங்களே அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு எப்பவுமே நாம ஜபம் என்ற ஒரு சேவை இருக்கவே இருக்கிறது. எல்லாத்துலயும் எனக்கு தடை கிடைச்சாலும் நான் நாம ஜபம் செய்து என் வாழ்க்கையை ஓட்டிக் கொள்வேன்னு சொல்றாங்க. இது மிக மிக அருமையான புரிந்துணர்வு. ஆனால் பௌதிகமான விஷயங்கள்ல போட்டி, பொறாமை, கோபம் இதெல்லாம் நிறைய இருக்கு. சோ விஸ்வாமித்திரர் பல பல ஆண்டுகளாக தவம் புரியும் போது அவரை தவத்தை வந்து சோதிக்கிறாங்க. சோதிக்கும் போது மேனகை வருகிறாள். அவர் எப்படி கீழ் வர்றாருன்னா, காமம் காமம் இருந்திருக்கு. காமம் இருந்துச்சுன்னா அது விழ வைக்கும். அந்த காமம் ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட ஏமாந்துருவாங்க அவங்க. காமத்தை கட்டுப்படுத்தும் போது சின்ன விஷயங்கள் கூட அவரை கீழே தள்ளும். அப்போ மேனகையினுடைய கால் சலங்கையின் ஒலியை கேட்டு அவருடைய தவம் கலைந்து விட்டது. கால் சலங்கை போச்சு. அவர் எவ்வளோ ஆண்டுகள் தவம் பண்ணாரோ எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. இதுதான் பக்தி தோண்டுக்கும் யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். பக்தியில இருக்கிறவங்க வந்து கணக்கு அழியாது. பக்தி கணக்கு அழியாது. யோகம் அதெல்லாம் கர்ம காண்டம்லாம் செஞ்சோம்னா அந்த கணக்கெல்லாம் அழிஞ்சிரும். புரியுதுங்களா? இப்ப விஸ்வாமித்திரர் மேனகையோட சேர்ந்து குழந்தெல்லாம் பெத்தாச்சு. அப்புறமா யோசிக்கிறார் திரும்பியும், ஓஹோ குறிக்கோளை விட்டு திசை மாறிட்டோமே, திரும்பவும் தவம் இருக்கலாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் தவம் இருக்க போகிறார். திரும்பவும் தவம் இருக்க போகும்போது இந்த வாட்டி காமப்படக்கூடாதுன்னு நினைச்சு தீவிரமா தவம் இருக்கிறார். ஆனா கோவப்படுறார். கோபம் வந்துருக்கு. கோபமும் காமமும் ஒண்ணுதான். கோபப்பட்டவன திரும்பியும் வந்து சாபம் கொடுத்துடுறாரு. அப்ப திரும்பியும் அவர் செஞ்ச யோகத்தின் பலன்கள் அழிஞ்சிச்சு. எப்பொழுது அவருக்கு சில கதைகள்ல சொல்றாங்க அவர் வந்து சகுந்தலையை சகுந்தலை வாழ்க்கையை இழந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையை மீட்டு அவளுடைய கணவனோட சேர்த்து வைக்க போகும்போது அவர் தலை குனிந்து கெஞ்சி கதறி அழுவார். அப்போ அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் பிரபுபாதர் சொல்றார், எப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமருக்கு சேவை செய்து ராமருக்கும் சீதைக்கும் திருமணத்திற்கு ஒரு கருவியாக இருக்கிறாரோ, அப்போ பக்தராக மாறுகிறாரோ, அப்போ அவர் வந்து மேன்மை பெறுகிறார். அப்போ அவருக்கு வந்து எல்லா உம், எல்லா உள்ள இருக்கும் அழுக்குகள் நீக்கப்பெற்று அவர் புனிதம் அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் அஷ்டாங்க யோகத்துக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். பக்தி யோகம் என்பது ஒருத்தருக்கு வந்து அழியாத பலனை தருகிறது. அது மட்டும் இல்லாம அவர்களை காக்கிறது. இதற்கு வந்து உதாரணமா பிரபுபாதர் ஹரிதாஸ் தாக்கூரர் சொல்றார். ஹரிதாஸ் தாக்கூரர் 2 முறை சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஒரு முறை வந்து ஒரு லக்ஷஹீரா அப்படின்னு ஒரு விலை மாது வந்து அவரை சோதிக்கிறாள். அந்த விலை மாதுவை டிவோட்டி ஆக்கிறார், பக்தராக்கிறார். இன்னொரு முறை மாயாதேவியே வந்து சோதிக்கிறாள். அதுலயும் அவரை வந்து அசைக்க முடியல. இங்க வந்து பக்தி யோகம் என்பது பகவானை கொண்டு பகவானை அடைவது. நாம ஜபம் என்பது பகவானை கொண்டு பகவானை அடைவது. அப்ப அதுல சக்தி இருக்குது. சரிங்களா? அதனால கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி ஒருத்தருக்கும் வரணும்.
ஒழுங்கா ஜெபம் பண்ணோம்னா. ஒழுங்கா ஜெபம் பண்ணோம்னா, உணர்ந்து ஜெபம் பண்ணோம்னா யோசிப்போம். ஒரு ஒரு செயலிலும் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் யோசிச்சு புரிஞ்சு செயல்படுவோம். இத வந்து பிரபுபாத நான் பல லெக்சர்ஸ்ல சொல்லியிருக்கேன். கான்ஷியஸ் என்டீவர், உணர்ந்து செயல்படுதல். உணர்ந்து செயல்படுதல் அப்படின்ற ஒரு ஒரு வித்தையை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த முக்குணங்களால் நாம் ஆட்டி வைக்கப்பட மாட்டோம். முக்குணங்கள் நம்மள வந்து ஆட்டுது. சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறோம், சில நேரங்கள்ல கோபப்படுறோம், பல நேரங்கள்ல தூங்குறோம். ஒரு நிலையான கட்டுப்பாடான கேரக்டர்ஸ்ல நம்ம இருக்கிறது இல்ல. ஏன்னா எப்போ எப்படி இருக்கிறோமோ எப்படி ஆட்டுவிக்கப்படுகிறோமோ அப்படி ஆட்டுவிக்கப்படுறோம். ஆனா அதுல இருந்து வெளியே வரணும்னா பிரபுபாத் சொல்றாரு, சத்துவ நிலைக்கு வரணும். ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டுத்தையும் விட்டுட்டு சத்துவ குணத்துக்கு வரணும். அதற்கு உணர்ந்து செயல்பட வேண்டும், உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். உணர்ந்து ஜெபிக்கும் போது நம்ம உள்ள மாற்றங்கள் வரும். உணராம ஜெபிக்கும் போது கிளி கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுது. கிளிய கூட சொல்ல வைக்கலாம். அது பயிற்சி தான். அந்த பயிற்சி கொடுத்தோம்னா அது சொல்லும். ஆனா அதுக்கு புரியாது. கிளி வந்து ராமா ராமான்னு சொல்லி கொடுப்பாங்க கிளிக்கு. அது சொல்லினே இருக்கும். ஆனா வந்து இந்த பாம்பு வந்து கிளிய கடிக்க வரும்போது கீ கீ கீன்னு கத்திரும். அதுக்கு அது ராமாவை தொடர்ந்து சொல்லணும்னு அதுக்கு தோணாது. அதுக்கு அறிவில்லை. அறிவில்லாம கிளி மாதிரி நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஜபம் அறியாமல் செய்தாலும் பலன் கொடுத்தாலும் நம்முள்ள ஒரு தீவிர மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா மேலோட்டமா இருக்கிறோம்ல. மேலோட்டமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். ஆனா ஆழமான நம்முள்ள வந்து அந்த பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க 20 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கூட அதே கோபம், அதே பேச்சுகள், அதே மாதிரி இருப்பாங்க. மாறவே மாட்டாங்க. சில பேரை பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும். பக்தி தொண்டு எடுத்து அவங்க தீட்சை வாங்கி அவங்க அவங்கள நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் நம்முள்ள கொண்டாடலன்னா நம்ம பக்தியை உள்ள எடுக்கலன்னு அர்த்தம். பக்தியை வெளியே எடுத்துக்கலாம். பக்தியை வெளியே எடுக்கிறதுக்கும் பலன் கொடுக்கும். ஆனா உள்ள போய் அது நம்மளை மாத்தணும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளை மாத்தணும். மாத்தலைன்னா அதால பிரயோஜனம் இல்லை. சரியா? இப்ப இந்த கோபத்தை பற்றி பேசும்போது ஒரு கதை நினைவுக்கு வருது. 2 கதை சொல்ல போறேன். ஒரு முறை அஹ், நாரத முனிவர், எல்லாம் திரிலோக சஞ்சாரி நாரத முனிவர், எல்லா இடத்துக்கும் பரவி பரவி போய் எல்லாரையும் பக்தராக்குறது தான் அவருடைய வேலை. இப்பவும் இருக்கிறார் நாரத முனி. நம்முடைய பௌதிக உலகத்திலேயோ எத்தனை உலகங்களுக்கு போறாரோ தெரியாது. பலமுறை பிரபுபாதர் பார்த்திருக்கிறார் அவரை. உன்னதமான பக்தர்கள் கண்களுக்கு தெரிவாங்க. இப்ப நாரத முனிவர் ஒரு முறை ஒரு பாம்பு வந்து ரொம்ப விஷப்பாம்பு, அது எல்லாரையும் கொட்டி எல்லாம் ரொம்ப செய்து கொண்டு வந்தது. அந்த பாம்பை பார்த்துட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கொத்தி சாகடிக்கிற அதெல்லாம் நல்லதில்ல, வேண்டாம் அதை செய்யாதனோன்னு. அதாவது அந்த சத் சங்கம் வந்து யாருடையது என்பதை பொறுத்து எவ்வளவு கேவலமானவர்கள் கூட மாறிடுவாங்க. அது பக்தியின் சக்தி. பிரபுபாதர் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜீவராசிகள்லாம் கூட பெரிய பெரிய பக்தர்களா மாத்திட்டார். அவரால் அது வந்து சக்தி ஊட்டப்பட்ட பக்தர் அவர். அது போல இவரும் நாரத முனிவரும் உன்னதமானவர். அதனால அவர் வந்து பாம்புக்கு ப்ரீச்சிங் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். பாம்பு கேட்டுச்சு. சரி சாமி, நான் இனி யாரையும் கொத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தனா மாறிடுச்சு பாம்பு. பாம்பு பக்தனான விஷயம் கிராமத்துக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பாம்பு போகும்போது சின்ன பசங்க எல்லாரும் இது இனிமேல் கொத்தாது நம்மளுக்கு, அது நான் கொத்த மாட்டேன்னு சத்திய பிரமாணம் செய்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாரத முனிவர் கிட்ட இது தீட்சை வாங்கிடுச்சு இந்த பாம்பு. இனி இந்த பாம்பை நாம பதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அந்த பாம்பை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுவர்கள்லாம் அடிக்கிறாங்க. அது அடி வாங்கி வாங்கி வாங்கி
அடுத்த முறை நாரத முனிவர் வரும்போது ரத்தம் கக்கின்னு இருக்குது, அந்த பாம்பு உயிர் போற மாதிரி இருக்கு, எல்லாரும் அடிச்சு போட்டிருக்கிறாங்க. நாரத முனிவர் பாக்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்றாரு. இந்த மாதிரி நீங்க கொத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால கொத்தல்னா என்ன என்ன வந்து மக்கள் கொத்திடுறாங்க, என் நிலைமையை பாருங்க அப்படின்னு பாம்பு சொல்லிச்சுன்னா அவர் நாரத முனிவர் அதை கேட்கிறாரு, பாம்பை கேட்கிறாரு, நான் வந்து உன்னை மத்தவங்கள கொத்தி சாகடிக்காத விஷம் கொடுக்காதன்னு தான் சொன்னனே தவிர பயங்காட்டாதன்னு சொல்லலையே. நான் உனக்கு அந்த மாதிரி சொல்லலையே. நீ நீ வந்து சீரணும், ஆனால் கொத்தக்கூடாது, சீர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுபடி அந்த பாம்புக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. அதாவது சில சூழ்நிலைகள்ல ஆஹ் பக்தர்களும் சீர வேண்டும். பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு பக்தனுக்கு அநீதி நடக்கும்போது எதிர்த்து கேட்க வேண்டும். பகவானுக்கு எதிராக யாராவது தவறாக பேசும்போது ஒண்ணு எதிர்த்து கேட்க வேண்டும். சத்திரியராக இருந்தால் கத்தி எடுத்து சண்டை போட வேண்டும். நம்ம எதுவுமே இல்லைன்னா அங்கிருந்து போயிடணும். அதாவது செய்யணும். அதனாலதான் அர்ஜுனனும் ஹனுமானும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் எதிரே ஏற்பட்ட தீங்கை நினைக்கும் போது கோபப்பட்டாங்க. அந்த கோபம் நியாயமானது. நியாயமான கோபம் கண்டிப்பா வைக்கணும். அப்ப ஆன்மீக குருமார்கள் கண்டிப்பாக கோபப்பட வேண்டும் சிஷ்யர்கள் தவறு செய்யும் போது. பெற்றோர்கள் குழந்தைகள் மேல கோபப்பட வேண்டும் அவர்கள் தவறும் போது. ஆனால் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும், இவங்க திருந்தணும்ன்றதுக்காக கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறேனே தவிர அந்த கோபம் எனக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடாது. நான் கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சேன்னா அது எனக்கே ப்ரெஷர் ஏறும், பிளட் ப்ரெஷர் ஏறும். பிளட் ப்ரெஷர் ஏறினா எனக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கோபத்தை நான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வேன். கோபப்படுவது என் கடமை. என்னுடைய கீழே இருக்கிறவங்களை திருத்துவதற்காக நான் கோபப்பட வேண்டியது என் கடமை. நான் பெரியவர்கள் நான் கோபப்பட்டு பார்த்திருக்கேன். உன்னதமானவர்கள்னு சொல்றேன். பெரியவர்கள்னு சொன்னா வயசுல பெரியவங்கள சொல்லல, பக்தியில் பெரியவர்கள். பக்தியில் பெரியவர்கள் கோபப்பட்டாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். இப்படி கோபப்படுறாங்களேன்னு ஒத்து கவனிப்பேன். அடுத்த நிமிடம் அவர்கள் யார் மீது கோபப்பட்டார்களோ அவர்களுடைய அக்கறைக்கான சில வேலைகளை செய்வார்கள். கோபப்படுவது அவர்களை திருத்துவதற்கு மட்டும்தான். கோபப்படுவது ஒரு பொறாமைனால கிடையாது. அவர்களை திருத்த வேண்டும் அப்படின்னும் போது அந்த கண்டிப்பாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க வந்து சாதாரணமா இருப்பாங்க. அவங்களுக்கு அப்ப நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் கோபம் வந்ததுன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மத்துக்கு கூட சொல்லி காட்டுவாங்க. நம்ம கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நீங்க எனக்கு அந்த புடவை வாங்கி தரலையே அப்படின்னு சண்டை போடுற பெண்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இருக்குமா? அதே போல ஆண்களும் அன்னைக்கு நீ இதை பண்ணியே அப்படின்னு அதை உள்ள வைத்து கொண்டு அப்படியே குமரி கொண்டு அதே பேசிக்கொண்டு அதே பேசி காட்டி கொண்டு தொடர்ந்து கொண்டு அந்த அழுக்குகளை சுமந்து கொண்டு போறாங்க. அதெல்லாம் அப்பப்பவே தூக்கி போட்டுறணும். அப்பவே தூக்கி போட்டுறணும். வேண்டாம், சரி சி வேண்டாம் போ, போட்டோம். மன்னிக்கவும் மறக்கவும் தெரியணும். மன்னிக்கவும் மறக்கவும் தெரியணும். இது ரெண்டு பண்ணலன்னா அழுக்கு நம்ம இதயத்துல தானே இருக்கு. அந்த இதயத்துல யார் உட்கார வச்சிருக்கோம்? பரமாத்மா. அவருக்கு பிடிக்காது. அவர் நமக்கு சரியான வழி காட்டவே மாட்டார். பேசாம படுத்து தூங்கிடுவார், நீ எப்பன்னா போ அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு கணவன் மனைவி, ஒரு ஜோக்கு கதை. ஒரு கணவன் மனைவி எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். மனைவி சாமியார் ஏதாவது பிரச்சனைகள்னா சாமியார் கிட்ட போறாங்க. இப்ப சாமியார்கள் வந்து வாழ்ந்த அனுபவத்திலேயே சொல்ல முடியும், அவர்கள் தான் முற்றும் துறந்து விட்டார்களே. சரி இருந்தாலும் மக்கள்லாம் பிரச்சனைன்னா சாமியார் கிட்ட தான் போறாங்க. ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சாமியார் கிட்ட போகணும். நம்முடைய பௌதிக பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது. சரி போறாங்க. இந்த அம்மா போனாங்க. போனோடனே அவர் குருதேவரே எனக்கு வந்து சும்மா சண்டை நடக்குது எனக்கும் என் கணவருக்கும். எப்ப நடக்குதுன்னா அவர் அலுவலகத்தை விட்டு வந்த உடனே சண்டை நடக்குது. சரி நான் ஒரு மந்திர தண்ணி தரேன், ஒரு தண்ணி எடுத்து அதுல மந்திரம் போட்டு உங்களுக்கு தரேன், இந்த தண்ணி கொண்டு போங்க. உங்க கணவர் அலுவலகத்தை விட்டு வந்த உடனே வாயில ஊத்திக்குங்க. 1 மணி நேரம் அது துப்பக்கூடாது முழுங்கக்கூடாது, அப்படியே இருங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அதை முழுங்கிடுங்க. அப்புறம் பாருங்க எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்றாரு.
இந்த அம்மாவும் அதை செய்யறாங்க. கணவர் வராரு, வாயில தண்ணி ஊத்திக்கிறாங்க. ரொம்ப அமோகமா ஒண்ணும் ஆகல. இவங்க பாட்டு வாயில தண்ணி ஊத்துறதுனால ஒண்ணும் அப்படியே போகுது. நல்லா இருக்கிறாங்க. அப்புறமா வர்றாங்க அவங்க திரும்பி அந்த சாமியார் கிட்ட. சுவாமி, நீங்க என்ன மேஜிக் பண்ணீங்க, என்ன தந்திரம் பண்ணீங்க, அந்த தண்ணியில அவ்வளவு ஒரு சண்டை இல்ல, அமோகமா வாழறோம். அப்ப அந்த சுவாமியார் சொல்றார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அந்த தண்ணிய வாயில ஊத்தும் போது நீங்க பேசுறது இல்ல, பேசாததுனால பிரச்சனை இல்ல. நிறைய விஷயங்கள் பேசுவதனால அதிகமாகுது. எப்ப பிரச்சனைகள் பேசுவதனால அதிகமாகுதோ, எப்பெல்லாம் கோபம் வருதோ, அப்ப மௌனமா ஆவறது நல்லது. பேசாம எண்ணும். நம்மால பேசாம ஆக முடியாது. ஜெபம் பண்ணணும். உடனே பீட் பேக்ல கை விட்டுக்குங்க. பிரச்சனைகள்னு ஏதாவது வந்தாலும் உடனே பீட் பேக் கை விட்டுக்குன்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது யோசிக்க தோணும். ஏன் கோபம் வருது? எதுக்கு அனாவசியமா கோபப்படணும்? சூழ்நிலைகளை மனம் அமைதியாக அலசும். அமைதியாக அலசும் போது தவறு எங்க இருக்கிறது? ஒருவேளை தவறு நம்மளுதா இருந்தா புரிஞ்சிடும். பல நேரங்கள்ல தவறு நம்மளுதா தான் இருக்கும். ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அப்ப நமது தவறா இருந்தா நம்ம நம்மை மன்னித்து விடுவோம் இல்லையா? அது சீக்கிரமா நடந்துரும். சாரி சாரி. சாரி நம்மிடமே நம்ம கேட்டுக்கிறது ஈஸி. நம்முடைய தவறு என்று தெரிந்தவுடன் நாம் அமைதியாகி விடுகிறோம். இல்ல, அவர்களுடைய தவறாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். மனிதர்கள்லாம் தேவர்கள் மாதிரி யோசிக்க கூடாது. தேவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நாம உடனே நாம மட்டும் மனிதர்கள் மாதிரி நடந்துப்போம். ஆனா நம்முடைய சம்பந்தப்பட்டவர்களை அவர்கள் மகாத்மா மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது ஆகாதே. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? அப்ப பக்தி சாரு மகாராஜ் அவர் சில பிரபுபாதருடைய சீடர். அவர் சொல்றாரு, எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவதுன்னு அவரை போய் கேக்குறாங்க சிஷ்யர்கள். அப்ப அவர் சொல்றாரு, கோபம் வரும்போது பதில் சொல்லணும்ல நீங்க. பதில் எப்படி சொல்லணும்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சிரிக்கும் போது கோபம் இருக்காது, கோபம் இருக்கும்போது சிரிப்பு வராது. சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும் அப்படின்னும் போது உங்களுடைய கோபம் போய்விடும். திரும்பவும் இயேசு கிறிஸ்து சொல்றார் ஒரு வார்த்தை, அது சொல்றேன். ஹேட் த சின் நாட் த சின்னர். பாவிகளை வெறுக்க வேண்டாம், பாவத்தை வெறுக்க வேண்டும். யாருன்னா தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறை தான் வெறுக்கணுமே தவிர தவறு செய்த மனிதனை வெறுப்பதில்லை. இது ரொம்ப முக்கியமான வாசகம். உலகம் எங்கும் தவறுகள் நடக்கின்றது. அந்த தவறுகளை வெறுக்க வேண்டுமே தவிர தவறு செய்பவனை அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது யார் மேலயும் கோபம் வராது. சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் போது அவர்கள் மேல கோபம் வராது, அனுதாபம் வரும். இவர்கள் திருந்த வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பகவானே இவர்களை மன்னித்தருள வேண்டும்னு கேட்போம். நாம தவறு செஞ்சோம்னா நாமும் பாருங்க, இப்ப இந்த கோபம் வகுப்புக்கு ஏற்ற பிறகு செல்ஃப் அவேர்னஸ் வரணும். ஒரு நாள்ல எதுக்கெல்லாம் நான் கோவப்படுறேன், ஆனா அதை அலச வேண்டும். எதுக்கெல்லாம் எனக்கு கோபம் வந்தது, யார் மேல கோபம் வந்தது, அந்த கோபம் நியாயமானதா நியாயமற்றதா, அது என்னை எந்த விதத்துல பாதிக்கிறது, என்னை பாதிக்காத விஷயங்கள்ல கோபப்படாம நான் சமாதானமாக போகலாமே. கோபப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? நஷ்டம் தானே அதிகமாகுது. இப்படி எல்லாம் யோசிக்கும் போது நமக்கு கோபம் வர்றது நின்னுடும். நிக்க முடியும். கட்டுப்படுத்த முடியும். உலகத்துல நாம் பாக்குறோம், கோபத்தினால மிகப்பெரிய வாழ்க்கையில பெரிய அடி வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாகவதம்ல அப்படி ஒரு கதை இருக்கிறது. இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இருந்தாலும் பக்தர்கள் நிறைய பேர் புதுசு இருக்கிறீங்க, இல்ல நிறைய பக்தர்கள் மறந்து வேற போயிடுறீங்க. அதனால திரும்பவும் சொல்லலாம். இந்த ஒரு பாகவத கதை இல்ல, இரு பெண்கள் நண்பர்கள், தோழிகள், தோழிகள், சகோதரிகள், அவங்க எல்லாம் ஒரு சில நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நேரம் சண்டை போட்டுக்குவாங்க. இது நாம் பார்த்திருக்கோம். சகோதரிகள் நிறைய சண்டை போடுறத நான் பார்த்திருக்கேன். எனக்கு சகோதரி இல்ல.
அந்த மாதிரி தோழிகள், நான் தோழியா இருந்திருக்கிறேன். நிறைய தோழிகள் இப்போ எனக்கு இருக்கிறாங்க. அவங்களோட இப்ப வயசு போயிடுச்சு, எல்லாம் வாழ்க்கையை புரிஞ்சதுனால சண்டை வர்றதில்லை. அவங்க என்ன பண்ணாலும் நாம் வந்து பொறுத்து கொண்டு அதை சகித்து கொண்டும் சகிப்புத்தன்மை எனக்குள்ள வளர்ந்துடுச்சு. அதனால நான் சரி, கோவம் வந்தாலும் அதை அப்படி எடுத்து வச்சிடுறேன். இப்ப இரு தோழிகள் இருந்தாங்க. அந்த தோழிகள்ல ஒருத்தி வந்து தேவயானை, சுக்ராச்சாரியாரனுடைய மகள். இன்னொருத்தி அந்த அசுரர்களின் மன்னனாகிய அசுரர்களின் மன்னனுடைய மகள். அவள் சர்மிஷ்டை அப்படின்னு. இந்த இருவரும் நல்ல தோழிகள். இவ இளவரசி, அவ வந்து குருவின் மகள். ரெண்டு பேருக்குமே கர்வம் உண்டு. நான் வந்து இளவரசி, நான் வந்து குரு குரு குருவின் மகள் அப்படின்ற ஒரு கர்வம். ரெண்டு கர்வமும் அழியுது. இப்ப இருவரும் ஒரு முறை நீராட போகிறார்கள் மற்ற தோழிகளோட சேர்ந்து. அப்படி நீராட போகும்போது அங்க வந்து அஹ், மேல காளையின் மீது சிவபெருமான் போறார். சிவபெருமான் போறாரே, நம்ம இந்த மாதிரி நீராடுவது தவறு, வெளியே வந்து டக்குன்னு ஆடைகளை அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஆடைகளை அணியணும்ன்ற அவசரத்துல சர்மிஷ்டை தேவயானியின் துணிகளை போட்டுக்கிறான். அப்ப தேவயானைக்கு தன் துணியை நீ போட்டுக்கிட்டேன்னு ஒரு கோபம் வந்து அவ சொல்றா. இந்த பூஜைக்கு உரிய பிரசாதத்தை தின்னும் நாய் போன்றவளே அப்படின்னு சொல்றா. இது ரொம்ப பெரிய சண்டையா நடக்குது. இது மாதிரி பேச்செல்லாம் பேசலாமா? நாய் பேய் அப்படின்னு. ஆமா, தெரியாம போட்டுக்கினா என் துணியை போடக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதோட விஷயம் முடிஞ்சிருக்கும். இது பெரிய மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டமா மாறிடுது இந்த ஒரு வார்த்தை. அவ ராணி, அவ வந்து இளவரசி. இளவரசி எல்லாம் சத்திரிய ரத்தம் ஓடும். அவங்களுக்கு சத்திரியர்கள்லாம் நீங்க இப்ப நார்மல் மக்கள்னா அவங்க வாய் சண்டை போடுவாங்க. சத்திரியர்கள்னா கை சண்டை போட்டுருவாங்க. வீரன் மன்னனுடைய மகள்ல. உடனே அவ என்ன பண்ண, அப்படியா பண்ண நீ? எடு உன் துணியெல்லாம் கிழி எடு, எல்லா துணியும் கழட்டு. மொத்த துணியும் அவ உடம்புல இருந்து கழட்டிடுறா. கழட்டிட்டு அவளை தூக்கி பாழங்கிணத்துல போட்டு போயிடுறா. சரியா போச்சா? அவ வாயில பேசினா, இவ கையில காமிச்சிட்டா. இதெல்லாம் கோபம்தான். இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. ரெண்டும் கோபம்தான். அவ வந்து நிர்வாணமாக ஒரு கிணற்றில் இருக்கிறாள். அந்த நேரத்துல யயாதி என்ற மன்னன், அவர் புகழ்பெற்ற மன்னன் யயாதி. நீங்க பாகவதம்ல யயாத்தியினுடைய வரலாறு தான் பெருசா சொல்லப்படுது. யயாதி அந்த பக்கம் வரும்போது இந்த பெண்ணை வந்து காப்பாற்றுறார். அப்போ ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்க்கக்கூடியவன் அவளுடைய கணவன் மட்டுமே. அதனால அவள் வந்து பிராமணன், பிராமணனுடைய மகள். இவன் மன்னன். இது வந்து கூடாது. ஆனாலும் அதை மீறிய ஒரு விஷயம் இருக்கு. எப்பொழுது ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஒருத்தன் பார்க்கறானோ அவன் தான் கணவன். அதனால இந்த மன்னன் வந்து யயாதி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி திருமணம் செய்யறதுக்கு கொண்டாந்துடுறாரு. சுக்ராச்சாரியார் உடனே இங்கே அதுக்குள்ள இந்த சண்டை விஷயம் இவளை காப்பாற்றி கொண்டு போய் கொடுக்கிறார். காப்பாற்றி கொண்டு போய் கொடுக்கும்போது அங்க மன்னனுக்கு தெரிஞ்சிடுது, தன்னுடைய மகளாகிய சர்மிஷ்டை செஞ்சது பெரிய அபச்சாரம். இனி அவளை வந்து காப்பாத்தணும். அதனால அவரே போய் சுக்ராச்சாரியார் காலில் விழுந்துறாரு. ஆனா சுக்ராச்சாரியார் கோவம் வந்ததுன்னா விடிஞ்சுது. மொத்த ராஜ்யமே அழிஞ்சிரும். முனிவர்களுக்கும் வந்தா பெரிய சாபம் விட்டா அது பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி நாமளே சரண் அடைஞ்சிடலாம், இந்த பொண்ணை கொடுத்துடலாம். என் பெண்ணை உங்கள் சரணில் வைக்கிறேன், நீங்க வந்து சபிக்காதீர்கள், தவறு எங்களுதுன்னு சொல்லி அவர் சரணடைகிறார். இது அறிவாளித்தனம். இப்ப அவர்களுடைய கை ஓங்கி விட்டது. யயாத்திக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடக்குது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம்னு மன்னர் சொல்லிட்டார், சர்மிஷ்டையனுடைய தந்தை. அதுக்கு சுக்ராச்சாரியார் நிறைய, இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம், ஒரு இளவரசிக்கு திருமணம் நடந்தா கூட நிறைய வேலைக்காரிங்க போவாங்க. அதுல ஒரு பணியாளாக, ஒரு வேலைக்காரியாக சர்மிஷ்டை செல்ல வேண்டும்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப வேலைக்காரிகளும் ராஜனுக்கு வந்து மனைவிகள் மாதிரி தான். ஒரு மன்னனுக்கு கூட இளவரசிகளை இளவரசியை திருமணம் செய்து வரும்போது அவளோட வர்றவங்களும் மன்னனுடைய மனைவிகள் தான். அப்படி இருக்குச்ச, ஆனால் இவளுக்கு நீ வந்து எந்த குழந்தையும் தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு.
அதாவது இவளோடு நீ உறவு கொள்ளக்கூடாது, இவன் வேலைக்காரியாக மட்டுமே இருக்கணும், மனைவியினுடைய அந்தஸ்தெல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு யயாதி சத்தியம் பண்றார், பண்ணிட்டு வர்றார். வந்த உடனே தேவயானியுடன் சேர்ந்து குழந்தைகள் வருது. ஆனால் யயாதி வந்து மன்னர்கள்லாம் அப்படி ஒரே ஒரு பெண்ணோடலாம் இருக்கிறது கிடையாது, பல பெண்கள். சர்மிஷ்டையோட சேர ஆரம்பிச்சிடுறாரு. சர்மிஷ்டைக்கும் குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படும் போது தேவயானிக்கு தெரியாம, பட்டத்து ராணி தேவயானி தான், அவளுக்கு தெரியாம குழந்தைகளே நிறைய பிறந்துடுது. அவளுக்கும் ஆண் குழந்தைகள், இவளுக்கும் ஆண் குழந்தைகள். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தேவயானி மிக கோபப்படுறா. ஏற்கனவே கோபக்காரி, இன்னும் கோபப்பட்டு வீட்டுக்கு போயிடுறா சுக்கராச்சாரியார் கிட்ட. எப்படியோ சுக்கராச்சாரியார் வாயில சாபம் வரணும். உடனே சுக்கராச்சாரியார் யோசிக்காம கோபப்படுறார். பாருங்க, இதெல்லாம் கோபம் 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 தான். சக்கரம்னு கூட சொல்லிக்கலாம் இந்த கதையை. சுக்கராச்சாரியார் உடனே சாபம் விடுகிறார். யயாதி, உன்னுடைய இளமையை இழந்து விடுவாயாக, வயசானவனா ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வயசானவனா யயாத்தி ஆனா உன்னுடைய மகள் அந்த சாபம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். உடனே யயாத்தி கிழவன் ஆயிடுறான். அப்போ அவர் அழுறார். யயாத்திக்கு உலகத்தை அனுபவிக்க வேண்டும்னு ஆசை, நிறைய மனைவிகள் வேற. இப்போ கிழவன் ஆயிட்டா என்ன பண்றது? அவர் உடனே சுக்கராச்சாரியார போய் கேட்கிறார். எனக்கு சாபம் சரிதான், இந்த சாபத்துல பாதிக்கப்படுறது உன்னுடைய பொண்ணும் தான், அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? உன்னுடைய மகளாகி தேவயானிக்கும் சுகம் கிடைக்காது. அதனால நீங்க வந்து எனக்கு ஏதாவது விடுதலை சொல்லணும், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்பார். அப்போ சுக்கராச்சாரியார், ஆமா, மாப்பிள்ளை கிழவன் ஆயிட்டான்னா மகள் என்ன பண்ணுவா? அந்த சாபம் பாருங்க, பல நேரங்கள்ல நாம நினைச்சுக்கிறோம் பெருமையா சாபம் விடுறோம்னு. இதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும், பக்தர்களாகிய நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள் யாருக்குமே கெடுதி நினைக்க கூடாது. கோபம் வந்தாலும் அச்சு போட்டோம் மன்னிக்கணும். தவறுகள் செய்யும் போது மன்னிக்க வேண்டும். மன்னிக்கல, ஏதோ ஒரு கெட்டது நினைக்கிறோம், அந்த கெட்டது அவர்களுக்கு நடந்தாலும் அவர்கள் நம் சொந்தங்கள், அதனால அது நம்மையும் பாதிக்கும். நமக்கு வேண்டியவங்க கஷ்டப்படும் போது நான் நல்லா இருக்க முடியுமா? முடியாதே. முட்டாள்தனமாக சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். பாதிக்கப்பட்டது யார்? அவருடைய மகளே. இப்ப என்ன பண்றது? பிராயச்சித்தம் கொடுத்துதான் ஆகணும். பிராயச்சித்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீ உனக்கு மகன்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மகன்கள்ல யாராவது உன்னுடைய இளமையை வாங்கி கொண்டால் அவங்களிடம் நீ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னுடைய முதுமையை அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய இளமையை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி தேவயானனோட மகன்களை கேட்கும்போது அவனுங்க யாரும் ஒத்துக்கல. நாங்க தரமாட்டோம், நாங்க இளமை, இப்பவே கிழவன் ஆயிட்ட சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்றானுங்க. ஆனால் சர்மிஷ்டையின் மகன் ஒருவன், அவன் ஒத்துக்கிறான். அவன் ஒத்துக்கொள்ளும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்போ அவன் அதற்கப்புறம் யயாத்தி வந்து 1000 வருடங்கள் இளமையோடு இருந்து வாழ்ந்து அனுபவித்து பிறகு யோசிக்கிறான். ஒரு சின்ன பையன் எனக்கு கொடுத்துட்டானே நம் இளமைய, தவறு, நான் மாறணும்னு சொல்லி திரும்பி எக்ஸ்சேஞ்ச் ஆகி திரும்பி அவர் வந்து புரு சொல்லிட்டாங்க, புரு. அதனாலதான் அந்த புரு வம்சத்தினருக்கு வந்து நிறைய பெயர் உண்டு. இன்னொரு வம்சம் வந்து அது இன்னொரு வம்சம் வருது, அதுலதான் வந்து கிருஷ்ணர் வராருன்னு இருக்கு. இந்த தேவயானியினுடைய வம்சம் ஒண்ணு போகுது, இது புரு டைனஸ்டி ஒண்ணு போகுது. அது தேவயானி, இது ஒரு பையன் வந்து அவன் வந்து பெரிய ஆன்மீகவாதி, அவன் ஒரு நல்ல காரணத்துக்காக இங்க கொடுக்க மாட்டான், அதுவும் இருக்கு. அப்ப இந்த வம்சமே ஒரு நல்ல வழியில தான் போகுது அப்புறமா. இப்ப இதுல வந்து பிறகு யயாத்தியும் தேவயானியும், சர்மிஷ்டா என்ன ஆகிறான்னு தெரியாது, ரெண்டு பேருமே ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறி அப்புறம் யயாத்தி அதே பிறவியில் கிருஷ்ணரை, பகவானை, ஆன்மீக உலகத்தை அடைந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த கதை முழுக்க பாத்தீங்கன்னா கோவம் கோவம் கோவம், அதனுடைய எதிர்வினைகள், அதனுடைய நஷ்டங்கள், அதுதான் நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சா அது எவ்வளோ தூரம் போகுது பாருங்க கோபம். ஆகையினால நாம என்ன செய்யலாம்? இந்த கோபத்தை நாம உள்ள வச்சோம்னால அது நம்ம கெடுதி. கோபம் காட்டாம இருந்தாலும் அதை
அப்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னு வச்சுங்க, கோபம் வந்து அப்படியே கொழும்பாட்டம் இருக்குன்னு வச்சுங்க, நல்லா தண்ணி ஊத்தி டைல்யூட் ஆக்கி தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். இதான். ஏன்னா நமக்கு குறிக்கோள் இருக்கிறது. இப்ப குறிக்கோள் இல்லைன்னா பரவாயில்ல, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கலாம். நமக்கு குறிக்கோள் இருக்கிறது இல்ல. உக்ரைன், ரஷ்யா, ஏதோ எத்தனையோ நாடு, ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீன் அப்படின்னு சண்டையே போட்டுன்னு இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியாது. நமக்கு குறிக்கோள் இது அல்ல. நான் பெரியவனா நீ பெரியவனா நீங்க நிரூபிக்கிறது இல்ல. நம்முடைய குறிக்கோள் கிருஷ்ணன் பெரியவன் என்பதை அறிவதுதான் நம்ம குறிக்கோள். அப்படி இருக்கச்சா இதெல்லாம் சரி விட்டுறலாம். கோபம் என்பது ஒரு விஷயமாகத்தான் இருக்கணுமே தவிர, அது ஆழமாக நம்முள்ள பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி நடக்கவே கூடாது. அப்படி பார்க்கணும். சரி, ஓகே. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அப்படி தொடர வேண்டும். நம்முடைய தொடரல் என்னன்னா, நான் இப்ப கோவப்பட்டேன்னா ஜபம் நின்றுடும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கோவம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கோபம், அழுகை, பொறாமை, இதெல்லாம் வரும். அது முக்கியமா ஜெபம் பண்ணும்போது தான் வரும். நமக்கு குறிக்கோளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இதிலே சிக்கலன்னா நான் அங்கங்க போறது. நான் இதில் சிக்கிக் கொண்டேன் என்றால் அங்கே எப்படி போவது? இந்த பிரச்சனைகள் நாளடைவில் சரியாயிடும். நான் இதில் சிக்க மாட்டேன்ட்டு பீட் பேக் எடுத்துடணும், அவ்வளவுதான். அதே ஒரே வழி. பக்தர்களுக்கு கோபத்தை குறைப்பதற்கு ஒரே வழி ஜபம்தான். ஜபம் பண்ணியும் எனக்கு கோபம் வருது. நிறைய இளம் பெண்கள்லாம் எனக்கு எழுதுவாங்க, மாதாஜி, நான் வந்து எங்க வீட்டுல நான் மட்டுமே பக்தர், எங்க வீட்டுல யாரும் பக்தர் கிடையாது. அதனால அவங்க எல்லாம் கேக்குறாங்க, இவ்வளவு பக்தி செய்து என்ன பிரயோஜனம், உனக்கு ஏன் இப்படி கோபம் வருது? நியாயம் தானே? நியாயம் தானே கேட்பாங்களே. நம்ம பக்தர்களா ஆயிட்ட பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம ஒரு மகாத்மாவா நடந்துக்கணும்ன்றதுதான். அவங்களுக்கு தெரியாது நம்ம மகாத்மா இல்லைன்னு. நம்ம இப்பதான் ஜெபமாலையே எடுத்திருக்கிறோம், இப்போதான் நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல படி எடுத்து வச்சிருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்ம கிட்ட நம்ம ஒரு மகாத்மா மாதிரி செயல்பட வேண்டும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும், இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ நாம எப்படி செயல்படுவது? இவர்கள் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நம்ம பேசாம இருந்துடலாம். பல நேரங்கள்ல நான் இவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நான் பேச மாட்டேன். சொல்லி பார்ப்பேன். முதல் முயற்சி அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றீங்க, இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், சொல்லி பார்க்கணும். அவங்க கேட்கலன்னா, அவங்களுக்கு புரியலன்னா பேசாம ஆயிடணும், அவ்வளவுதான். அவங்க அப்படிதான், அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்வோம், அப்படியே ஏற்றுக்கொள்வோம். சில நல்ல விஷயங்களை சொல்லி பார்ப்போம். இது நல்லது உங்களுக்கு, இது சரியா, இது என்னுடைய மனநிலையை பாதிக்கிறது, நீங்க அந்த மாதிரி செய்யறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, தயவுசெய்து இந்த மாதிரி பேசாதீங்க, இது ரொம்ப கஷ்டமா, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்கலன்னா அதே மாதிரி இருந்தாங்கன்னு நாம மௌனமாகிறது சுலபம். இவங்க இப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம அவங்க எப்படி, அவங்க கிட்ட நம்ம இனிமையா நடந்து கொண்டு நாம் விலகி விட வேண்டும். விலக முடியாத உறவாக இருந்தால் பொறுத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கணவனோ மனைவியா இருந்தா ஆபத்து. சிடு 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 சிடுன்னு எப்பவுமே சிடு சிடுன்னு இருந்தால் சூட்சும வழிகளில் முயற்சிக்க வேண்டும். கிருஷ்ணரிடம் பிரார்த்திக்க வேண்டும். என்னுடைய கணவர் சிடு சிடுன்னு இருக்கிறாரு. யார் மாதிரி? சேவன முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து சுகன்யான்னு ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டாள். அப்ப பாரு சிடு சிடு, எதுக்கு பாரு சிடு சிடு, அவ பொறுமையா இருந்தா. அவன் கிழவன், இவ வந்து சின்ன பொண்ணு, பொறுமையா இருந்தா சுகன்யா. அதுக்கப்புறம் அவருக்கே புரியுது, அடடா நம்ம இப்படி இருக்கிறோம், இவ இப்படி இருக்கிறான், நான் முனிவன், நான் எப்படி இருக்கணும், நான் சிடு சிடுன்னு இருக்கிறேன், ஆனா அவ எல்லாத்தையும் தாங்கினாலே. அவ்வளவு ஒரு அருமையான பெண், உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின் போது, எல்லா பெண்ணும் கேட்கறதா, நீங்க வந்து இப்படி கிழவனா இருக்கிறீங்க, இளமையாயிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அவரும் இளமையாக அஸ்வினி குமாரர்களை கொண்டு அவர் இளமையாக மாறி வாழ்ந்ததாக பாகவதம் கூறுகிறது. அப்போ சிடு சிடுன்னு இருக்கிறவங்களோட நாம என்ன பண்ணணும்? நாம அமைதியா இருக்கணும்.
2 கை தட்டினா சத்தம் வரும், ஒரு கை அப்படி பேசாம இருந்தா அந்த சத்தமே வராது. அப்புறம் அது தட்டி தட்டி பார்த்துட்டு பேசாம போயிடும். இந்த மாதிரி நான் பல சூழ்நிலைகள்ல நடந்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான எதிர்வினையை கொடுக்கும். யாராவது ரொம்ப தபோ திபோன்னு கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 3 முறை வெளிநாடுகள்ல அந்த மாதிரி நடந்தது. இந்த வெளிநாட்டு மக்கள்லாம் எதுக்கு பாரு கோவப்படுவாங்க. உடனே அது அப்படி இப்படி கத்துவாங்க. வெளிநாடுகள்ல சில வருடங்கள் நான் வாழ்ந்த அனுபவம் இருக்கு. ஒரு முறை குழந்தையை கூட்டிட்டு பார்க்குக்கு போறேன். ஒண்ணும் பண்ணல. இந்த சர்க்கா மரம் இருக்கும்ல, அந்த சர்க்கா மரத்துல ஒரு குழந்தை விளையாடுது. அது பின்னாடி போய் என் குழந்தை நிக்குது. அது இறங்கின பிறகு தானும் இறங்கலான்னு சொல்லிட்டு அது இறங்க மாட்டேங்குது, அப்படியே உக்காந்துக்குச்சு. இது நிக்குது, இனி இறங்குவியான்ட்டு. இது அந்த அம்மாவுக்கு தப்பா தோணுது, இது இங்க வரக்கூடாது. ஆவ் 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 ஆவ். அப்ப எனக்கு பிரெஞ்சு தெரியாது, பிரெஞ்சுல பேசுது அது. அப்ப நான் இப்படி சொல்லிட்டு என் குழந்தைய கூட்டின்னு வேற பார்க், அங்க பக்கத்துக்கு பக்கம் பார்க் இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய கூட்டின்னு நான் ஒண்ணுமே பேசல. அப்படியே அந்த அந்த இடத்துல இருந்து போயிட்டேன் நான். ஏன்னா என் குழந்தை என் பேச்சு கேட்கும், வேற பார்க் போயிடலாம், இங்க வேண்டாம், அந்த அம்மா திட்டுது அப்படி சொல்லி அப்படியே. நான் கோவப்படல. நான் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், எனக்கு பாஷையும் தெரியாது. அந்த லேடிக்கு அதனுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல இல்ல, நீ விளையாடு வா ஊன்ச்சு. ஒரு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை கூட்டி கொண்டு நிறைய பார்க் இருக்கும், அந்த பார்க் போயிட்டேன். சோ இந்த இடத்துல நம்ம நின்னு சண்டை போட்டு இல்ல யாரையாவது டிரான்ஸ்லேட்டர் வச்சு கத்தி கித்தி எகிரி கிகிரி என்னென்னவோ பண்ணிருக்கலாம். ஒண்ணும் இல்ல, அமைதியா வெளியே வந்துட்டோம். இன்னொரு சூழ்நிலையில ஆஹ் அந்த தள்ளு வண்டியில குழந்தைய தள்ளிட்டு போனோம். அப்போ வந்து அது வந்து ஒரு அதான் இது கலர் கலரா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்படி பார்த்ததுனால இப்படி பார்க்கல. அது போய் அந்த தள்ளு வண்டி போய் ஒரு பையனை அங்க வந்து சும்மா இப்படி 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 தேய்ச்சிட்டீங்கன்னா கூட அவ்வளவுதான். அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும். ஒரு சின்ன குழந்தை என்னுடைய கால் மேல அந்த அந்த தள்ளு வண்டி இதுக்கு வீல் வந்து ஒன்றும் பெருசு இல்ல. அப்ப கூட அந்த பையன் கீழே வந்து அப்படி இப்படின்னா உடனே அந்த அந்த பையனுடைய அப்பா வந்து, உனக்கு கண்ணு தெரியுதா, உனக்கு இதை பாக்குறியா, ஆச்சா ஆச்சா. நான் திருப்பி பேசுறதுக்குள்ள என் கணவர் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி. சாரி சாரி சாரி, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி கொண்டு போய் அந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு தூர தள்ளின்னு போயிட்டார். ஆனா பேசாத. அவர் சொல்றது ஒரு முதல் வார்த்தை, என்னுடைய கணவர் எங்கேயாவது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இப்படி சூடா ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது உடனே வந்து அமைதி காத்துருவார். அங்க அமைதின்றது ரொம்ப முக்கியம். எங்கேயாவது நீ பேச நான் பேச நான் பேச நீ பேசணும் போது அமைதி ரொம்ப நல்லது. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைகள்லாம் சில நேரத்துல சண்டை போடும்போது கருத்தால் எடுத்துன்னு கீர்த்தனை ஆரம்பிச்சிருவேன். அதையெல்லாம் சிரிக்குங்க. அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த குழந்தைகள் சண்டை போடும்போது அதான் பண்ணணும், டைவர்ட் பண்ணிடணும். அதையே பேசி நீ சொன்னிய நான் சொன்னியன்னு கணக்கு வச்சு கொக்கி போட்டு சண்டையை வளர்த்து அது பெரிய சண்டையாகி மகாபாரத யுத்தம் வரைக்கும் இழுத்துன்னு போகாம அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நிறுத்தி கீர்த்தனைகளை ஆரம்பிக்கும் போதும் விஷயங்கள் விட்டு போகின்றது. அதனால இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க், எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோவப்படுறேன், எந்தெந்த சூழ்நிலைகள்ல கோவப்படுறேன், என் கோபம் ரஜோகுணத்தினுடைய தாக்கம், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இதுல இருந்து வெளியே வந்தாதான் ஆன்மீக உலகமே கொடுக்கப்படும். இங்க திருந்தலன்னு வச்சுக்கோங்க, சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில என் தவறுகள் என்ன, என் தவறுகளை நான் திருத்தலைன்னா அங்க அனுமதி கிடையாது, அவ்வளவுதான். அங்கேயே அந்த கணக்கெல்லாம் இருக்கு. நம்ம எத்தனை முறை அனாவசியமா கோவப்படுறோம், என்னென்ன பண்றோம், ஏது எது பண்றோம், எல்லாத்துக்கும் கணக்கே. அதனால நியாயமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். அதற்கு கோவம்லாம் பட்டா பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய குறிக்கோளை அடைய முடியாது. குறிக்கோள் அப்படின்னு யோசனை வரும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம குறிக்கோள் இருந்தோம்னா கோபம் வராது நமக்கு. நம்ம குறிக்கோள் எது, இங்க சண்டை போட்டுன்னு இருக்கிறதா, இல்ல உன்னை விட நான் பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் பெரியவன் சண்டை போடுறதா? இல்லையே. நம் குறிக்கோள் அது இல்லையே. நம்முடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையை அடைவது. நேத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு சாது கிட்ட ஒரு அந்த குறுக்க குறுக்க கேள்வி கேட்டு நக்கல் பண்ணி சீண்டி விடுற ஒரு இளைஞன் வரான். சரிப்பா, நான் வந்து உங்களுக்கு கோபம் வருமானா, வராதுப்பான்னு.
அப்ப நான் உங்க பின்னாடியே சுத்தி இருந்தானா உங்களுக்கு கோவம் வருமா? நான் வராதுப்பா. இல்ல நான் உங்களை நோண்டினே இந்த குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்டுனே இந்த இரிட்டேட் பண்ணினே இருந்தேன்னா கோவம் வருமா? நான் வராதுப்பா. அப்படி எப்படி அப்படி சரியா சொல்றீங்க? உங்களுக்கு கோவம் வராது கோவம் வருதுன்னு எப்படி சொல்றீங்க? நானே எனக்கு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளையே நான் நினைத்து கொண்டிருந்தேன்னா எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து இரண்டாம் பட்சம் ஆகிவிடும். என் குறிக்கோள் நான் ஜெபம் பண்றது, என் குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது, என் குறிக்கோள் நான் பக்தியில முன்னேறுறது, என் குறிக்கோள் என்னை நான் திருத்திக் கொள்வது. என்னை நான் திருத்திக் கொள்வது மட்டும் வந்துருச்சுன்னா நாம மற்றதை பற்றி கவலைப்படாம நாம் நம்மில் கவனம் செலுத்துவோம். நம்மில் கவனம் செலுத்தும் போது வரவே வராது கோபம். கோபம் வராது. எனவே நாம் பணிவாக இருப்போம். கோபப்படுறவங்களை மன்னிப்போம். சண்டை போடுபவர்களை மன்னிப்போம். நமக்கு அநியாயம் இழைப்பவர்களை மன்னிப்போம். பகவானுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டிருப்போம். நம்மை நாம் கவனிப்போம். நம்மை நாம் கவனிப்போம். ஒழுங்கா ஜெபம் பண்ணோம்னா படிப்படியாக கோபம் நின்றுவிடும். கோபம் வரும், சில சூழல்கள்ல வரும். அப்படி சூழல்கள்ல வரும்போது அதை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது கோபம் வராது. இதை இப்பவே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கோபம் தொடராது. இப்பவே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பல ஜென்மத்துக்கு தொடராது அது. சில நேரத்துல நம்ம உள்ள வச்சுன்னு அன்னைக்கு அப்படி பண்ணீங்களே அன்னைக்கு அப்படி பண்ணீங்களேன்னும் போது உறவுகள் மேம்படாது. இங்கு நாம் பகைவர்களை, இவங்க என் பகைவர்கள் சில பேர் சொல்லுவாங்க, எங்க நீ இருக்கிறியோ அங்க நான் இல்ல அப்படின்னு சேலஞ்சே பண்ணுவாங்க. எங்க நீங்களோ அங்க நான் இல்லை, எங்க நான் இருக்கிறனோ அங்க நீங்க வரக்கூடாது அப்படிலாம் பேசுவாங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்படிதான். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம எல்லாரையும் வித்யா வினய சம்பன்னே பிரம்மனே கவி ஹஸ்தினே சுனி சைவ சுபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷன. நம்ம பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம வந்து எல்லாரையுமே கிருஷ்ணர், எல்லாருடைய இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்கிறார், பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படின்ற உண்மையை பார்க்க வேண்டும். பண்டிதா சமதர்ஷன, நம்ம வந்து எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறார். நம்ம அப்படி பேசணும். இப்போ நம்ம யார்கிட்ட சண்டை போடுறவங்க எதிரிகள் கிட்ட பேசணும்னா கூட உள்ள இருக்கிற பரமாத்மாவை யோசனை பண்ணி பேசணும்னா நமக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும். அன்பை கொடுத்தோம்னாலும் மாற்றங்கள் வரும். எப்படி ஜகாய் மாதாய வந்து நித்யானந்தர் மாத்தினார், அடி வாங்கினார், ரத்தம் சொட்டுது. மகாபிரபு எடுத்துட்டார் சக்கரத்தை, வெட்டி வீழ்த்துறான் இவனுங்களை. நித்யானந்தர் திருவடியை பிடிச்சிட்டார், இந்த அவதாரத்துல நீங்க வந்து சக்கரம் எடுக்க கூடாது, நீங்க வந்து ஆயுதங்களை எடுக்க மாட்டேன்னு அவதாரம் எடுத்திருக்கீங்க. இல்லை, பக்தன் பாதிக்கப்பட்டால் பகவானுக்கோ வரும். ஆனால் இங்க நீங்க வந்து அவருடைய இதயத்தில் இருக்கும் அழுக்குகளை எடுக்கணும்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. பகவானே இதை விட்டுருங்க, கோபத்தை விட்டுடுங்கன்னு சொல்லும் போதே கருணையில பாக்குறார் பகவான். ஜகாய் மதாய் கோபம் எல்லாம் போயிடுது. அன்பால நம்ம வந்து மற்றவர்களை திருத்துவதற்கு பார்ப்போம். உம் அன்பால் மற்றவர்களை திருத்துவதற்கு பார்ப்போம். கோபத்தை விடுவோம். ஜெபம் நிறைய செய்வோம். ஜெபம் நிறைய செய்வதனுடைய பலன் நம்முடைய இதயங்கள்ல மாற்றம் ஏற்படணும். மாற்றம் ஏற்படலைன்னா, நான் முதல்ல வகுப்பினுடைய ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, கிளி கீன்னு கத்துற மாதிரி தான் நாம ஜெபம் பண்றோம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகும். நம்முள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மாற்றத்தை ஏற்படுத்தி நற்குணங்களை வளர்த்து கொள்வோம். நற்குணங்கள் என்பது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கணும். சத்துவ குணங்கள் கூட இந்த உலகத்தோடு நம்ம வந்து பந்தப்படுத்தப்படக்கூடியவைதான். இப்ப நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லதை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பிறவி உண்டு. ஆதலால் பிறவி வேண்டேன். அதனால பிறவிக்காக இல்ல, அடுத்த பிறவில எனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக இல்ல, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, நல்ல பேர் வாங்கறதுக்காக நல்லவர்களா மாறக்கூடாது. நல்லவர்களாகவே இருக்கணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். நம்முடைய நற்செயல் கிருஷ்ணரையும் குரு பரம்பரையையும் திருப்திப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். அவ்வளவுதான். அவர்களை திருப்திப்படுத்துற செயல்கள் தான் நம்ம செய்யணும். அதற்காக தான் செய்யறோமே தவிர அடுத்த பிறவில எனக்கு இது நல்லது கொடுக்கும் அப்படின்னு பல நோக்கு செயலா இதை மாத்தக்கூடாது. நம்முள்ள நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரும்போதுதான் பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். இல்லைன்னா
100 மாலை ஜெபம் பண்ணோம்னா கூட நம்ம அப்படியே இருந்தோம்னா அப்படியே தான் இருப்போம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத்பனா மாதாஜி. சரணம். அ, மாதாஜி, நீங்க இடையில அந்த கோபம் வந்து இருந்தாலுமே ம். டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிற இது போட்டீங்க, சொன்னீங்க மாதாஜி. ம். அந்த டைல்யூட்ங்கிறது மீனிங் நம்ம பிராக்டிஸ்ல எப்படி பண்றதுங்க மாதாஜி அந்த விஷயம்? சாண்டிங் ஒரு விஷயம் போட்டீங்க, சாண்டிங் பண்ணணும் அந்த விஷயம் நீங்க சொன்னீங்க மாதாஜி. டைலுஷன்ன்றது என்ன? அது தீவிரமா இருக்குல்ல. அது வந்து அது கெட்டியா இருக்கும். ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும். அதான் அப்படியே மீசையை முறுக்க கூடாது. மைண்ட் திங்கிங் வந்து நம்ம அது ஈஸியா. மாதிரி வைக்கணும்ப்பா. அந்த இதுதான் வேலை இன்னைக்கு அவங்கள தீர்த்து கட்டுறது அப்படின்ட்டு அது வரிச்சு கட்டிக்கின்னு போய் சண்டைக்கு நிக்கிறது இல்ல. ம், அது ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை ஜபம் தான், படிக்கிறது தான், பக்தி வேலைகள் தான். அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. ம், நம்முடைய ம், மனம் பாருங்க, எது தேவையில்லையோ அதுக்கு தான் முக்கியத்துவம். அன்னைக்கு எப்படி பேசிட்டான் என்ன, என்னைக்கு இப்படி பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், அதையே பேசுவோம் திருப்பி திருப்பி. நம்ம யாருன்னா மதிக்கலனா, யாருன்னா நமக்கு மரியாதை தரலனா, யாருன்னா நன்றி உள்ளவர்களா இல்லைன்னா, அவங்க மேல நமக்கு கோபம் வந்து கருவி கொண்டே இருக்கும். அதை டைலூட் பண்ணுங்கன்னு சொல்றேன்றது காரணம், அதுக்கு முக்கியத்துவம் தராதீங்க, அவ்வளவுதான். அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் தராதீங்க. அந்த எண்ணத்தை வளர்க்காதீர்கள். ஓகேங்க. ஓகேங்க மாதாஜி. அதை வந்து நீங்க ரொம்ப அப்படியே வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே பெருசாகும். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சந்தோஷமா நிம்மதியா பேச முடியாது. அது தூக்கி போட்டுடணும். யாராவது நமக்கு அந்த மாதிரி தீங்கு இழைத்தார்கள், அநியாயம் பண்ணாங்க, தவறா பேசுகிறார்கள் அப்படிங்கும்போது சரி. ஓகேங்க மாதாஜி. நீங்க சத்திரியானா இருந்தா அநீதி நடந்தால் உடனே எடுக்கலாம், கத்தி எடுக்கலாம். நம்ம சத்திரியர் யாருமே கிடையாது. யார் நீங்கன்னா போலீஸ்காரா? போலீஸ்காரனுக்கு மட்டும்தான் அந்த தவறை தண்டிக்கும் உரிமை உண்டு. ம், நம்ம இல்லையே. நம்ம இல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கான விஷயம்தான் இது. பெரிய ம், பெரிய தவறுகளுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறது, சண்டை போடுறது, உங்களுக்கு அதுக்கு அவசியம் இருந்தா செய்ய வேண்டிய அவசியம் வரும் சில நேரங்கள்ல. ம், மிகப்பெரிய தவறுகளை எதிர்த்து போராட வேண்டி வரும். ம், ம். அப்ப கூட எஸ் அங்க வந்து கோபம் என்பதை எடுத்து விட்டு நம்ம வந்து போராடலாம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த உங்களுடைய உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள கேட்டு செயல்படுறது நல்லது. எஸ் மாதாஜி, உண்மைதான் மாதாஜி. அந்த மாதிரி சில சிக்கல்களை பத்தி நான் பேசல. இப்ப நான் நடைமுறை வாழ்க்கையில சின்ன 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 சின்னதா உண்மைதான் பிரச்சனைகள் மாதாஜி. இருக்குல்ல, அதை ஆ, பத்தி ம். தான் பேசினேன் இன்னைக்கு. சரி அதுவே சில மாதாஜி. பேருக்கு பல பாதிப்புகள். கோவம் ம், என்ன கோவம் அப்படின்னா, வீட்டுல தண்ணி வரல அது கோவம். ம், 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 கோவம் என்ன இப்ப புருஷன் பொண்டாட்டி சண்டை பாருங்கோ, இல்ல மாமியார் மருமகள் சண்டை பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு பேசப்பட்டது. இப்ப நான் பாகவதம் சர்மிஷ்டை தேவயானை சண்டை பாத்தீங்கன்னா, உன் துணியை ம். நான் போட்டீங்கன்னா என் துணியை நீ போட்டீங்கன்னா அதுக்கு ஐயோ, சண்டை. அதெல்லாம். இதுல என்ன ம். இருக்கு? போட்டோமே, அவசரத்துல பிரதிபலிக்குது அது அவங்களோட எண்ணத்தை. இதுதான் ஒரு சின்ன ஒரு அது ஒரு சின்ன விஷயம். வாழ்க்கை ஃபுல்லா ரெண்டு பேருக்கும் தொல்லை. இவ எதிரி. எதிரிய ம், வேலைக்காரியா கூட்டின்னு வந்ததும் அவளுக்கு பிரச்சனை தானே. ஏன்னா அவளுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்து அவங்களும் இவளுடைய மகன்களை விட அவனுங்க உசத்தி ஆயிட்டானுங்க. ம், ம், காலம் முழுக்க நீ வந்து ஒரு எதிரியை கொண்டு ஏன் உனக்கு வேண்டான்னும் போது அப்படியே விட்டுட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா தொடர்கிறது பாருங்கள் அந்த பிரச்சனை. உன்னை நான் ம், வேலைக்காரியை வச்சு அடக்குறேன்னும் போது வாழ்க்கை உன்னை அடக்குகிறது. ம், ம். எஸ் அப்படியே மாதாஜி. தொடர் தொடர் ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்றீங்க, கண்டினியூஸ் ரியாக்ஷன்ஸ் வந்துனே இருக்கு. ஒரு கோபம் தான். ம், செயின் ரியாக்ஷன்ஸ். செயின் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நடந்துனே இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில நடக்குது, நான் பார்த்திருக்கேன். நீ செய்ய ம், நான் செய்ய நான் பழிவாங்க. இப்ப டிவி சீரியல்லாம் அப்படிதான். நான் உன்னை பழி வாங்குறேன், நீ என்ன பழி வாங்குன்னு அந்த பழிவாங்கும் எண்ணத்தை மக்கள் வந்து ஊக்குவிக்கிறார்கள். ம், மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு இந்த தொலைக்காட்சி சீரியல்கள்லாம் எடுக்கப்படுறதா கேள்விப்பட்டேன். மாமியார் மருமகளுக்கு கொல்லி வைக்கிறது, மருமக மாமியார இல்ல போர்படிய, இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏன்னா மக்கள் அதை பார்த்து 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 அதே யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி சண்டை போட்டு. அதாவது அதையே வீட்டுல கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்தவங்க ம். மண்ணெண்ணெய்ல மாதிரி வீட்டுல அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. நீ இந்த படவையா நீ நீ ஆமா. நான் பார்த்திருக்கேன். ஒரு முறை நான் வந்து ஒரு வாட்ச் வாங்கி என்னுடைய கணவர், அது திருமணமான புதுசுல ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு என் கணவர். என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அதே வாட்ச் அதே பிராண்டு போய் வாங்கிட்டு வந்து. So, இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் உனக்கு தேவைன்னா ஒரு பொருள் வாங்கலாம். ஒரு நல்ல பொருள்
நீங்க வாங்குனீங்க அதனால நானும் வாங்க அது இல்ல எனக்கு. நீதானா நானும் தான். மீனாட்சி மாதாஜி வந்து இவ்வளவு நல்லவெல்லாம் பண்றாங்களே, இவ்வளவு எல்லாருக்கும் நல்லது பண்ற அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போங்கிறது கிடையாது. இது வேண்டாததுலதான் நம்மளோட இதெல்லாம் போகுது. இது நான் வந்து டிவோட்டியா இல்லாதப்போ நான் அது சரி சொல்றேன், பொதுவான ஒரு விஷயங்கள். பொதுவான நல்ல விஷயங்கள் இல்ல, ஒரு பல விஷயங்கள் பொருட்களே ஆகட்டும், ஒரு பொருள் வந்து நல்ல பொருளா இருந்தா நாமளே இது நல்லா இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க, ம். நல்லா வேலை செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி இல்ல. அந்த பொறாமை இல்ல, அதான். நீ வச்சிருக்கியா நானும் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ம். இதெல்லாம் பௌதிகம். கோபமே பௌதிகமான விஷயம்தான். கோபம் வரவே ம். கூடாது நமக்கு. ஏன் வருது? அது ஆசையினாலதான் வருது. நான் அவங்க ஒஸ்திங்கிற வச்சிருந்த எண்ணத்தினால நிறைய வருது. நான் வருது, அவங்க ஒஸ்திங்கிறோம். வச்சிருக்காளே எங்க நமக்கு போனாலும் இல்லையே. ம். எங்க போனாலும் நான் ஒஸ்தி நான் ஒஸ்தி. நீ இருமா, நீ ஒஸ்தியா இருமா, ம். நீ இரு, நீ உரு, நீயே புடிச்சுக்கோ. இப்பொழுது பல இடங்கள்ல எனக்கு எப்போ இந்த புரிதல் வந்துடுச்சோ அப்ப நான் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த எனக்கு சகிப்புத்தன்மை இல்ல எனக்கு மாதாஜி, மன அமைதி, சகிப்புத்தன்மை. எனக்கு மன ம். அமைதி மிக மிக முக்கியம். ம். ம். பாத்துங்க, அங்க போய் சண்டை போடுறதுக்கு பதில் நான் தூரமா வந்து ஜெபம் பண்றது எனக்கு முக்கியம். அதான். இந்த கோயில்ல இந்த போராட்டம் எங்களுக்கு தினமும் இருக்கு. கோயிலுக்கு ம். போவோம், அது ம். ரொம்ப கஷ்டப்பட்டு மங்களாரத்தின்றது சுலபமான விஷயம் கிடையாது. போவோம், அங்க செக்யூரிட்டி அப்படியே அடிச்சு தள்ளுவான். செக்யூரிட்டியை விட ரெண்டு செக்யூரிட்டிங்க இருக்கிறாங்க அங்க, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது. நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தோணும். நிறைய பேர் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் மேல் இடத்துக்கு அடிச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் கோயிலுக்கு போகும்போது என்னுடைய மனநிலை வந்து கிருஷ்ணரோட இருக்கணும். நான் தூரம் இருந்து கூட அவரோட கனெக்ட் பண்ணிக்குவேன். ஆனா அங்க போய் இவங்க எல்லாம் அவமரியாதை பண்றத நான் விரும்ப மாட்டேன். வேண்டான்னு சொன்னா நான் விலகிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து போக்கஸ் மெடிடேஷன். நான் எங்க இருந்தாலும் கிருஷ்ணரை லேசா அப்படி பார்த்து கூட அவரை நான் மெடிடேட் பண்றதுல போக்கஸ் வைப்பேன். முன்னாடி போய் அந்த தண்ணி தெளிக்கிறது, பூ வாங்குறது, அந்த இதை புடிச்சிட்டு வைக்கிறது, ஜடாரி வைக்க எதுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கணும். அதனால அங்க யாருக்கிட்டயும் சண்டை போடுற மூட்ல நான் இருக்க மாட்டேன். இது செய்யாதன்னு தான் விலகிடுவேன், டக்குன்னு விலகிடுவேன். இது வேண்டாம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி அவமரியாதை செய்யும் போதோ, இல்ல அந்த சொன்ன இந்த ரெண்டு மூணு ஆடுதுகள் அதுங்க ஏதாவது பண்ணும்போது நான் வந்து சரி அப்படின்ட்டு விலகிடுவேன். ஏன்னா அது அவர்களுக்கு பாதகம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பக்தர்களாக இருந்து பக்தர்களை பக்தி செய்வதில் தடை வச்சோன்னு வச்சுங்க, அதை விட பாதகமான செயல் எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்தன் பகவானை காண வருகிறான், பகவானுக்கு சேவை செய்ய வருகிறான், அதுல நான் வந்து குறுக்க நின்னா செக்யூரிட்டிங்களை விட்டுருங்க, அவங்க சம்பளத்துக்கு வேலை வாங்குறாங்க, வேலை செய்யறாங்க. நான் மற்றவர்களை பற்றி நான் பார்க்கும்போது என் சம்பந்தப்பட்ட பெண் ஒண்ணு இந்த மாதிரி வேலை பண்ணுச்சு. முதல்ல சொல்லிட்டேன், உனக்கு பக்தியில முன்னேறணும்னா இது மட்டும் பண்ணாத, அது வேண்டாம். வேற எதுனா பெருக்கிற வேலை, கக்கூஸ் கழுவுற வேலை கூட செஞ்சுக்கலாம். பக்தர்களையும் பகவானையும் பிரிக்கிற வேலையை மட்டும் நம்ம செஞ்சோம், அதை வந்து பகவான் பொறுத்துக்க மாட்டார். அதனால நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேண்டாம், தூரவே நிக்கலாம். இடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா அங்க போக வேண்டாம். மனதில் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் தரணுமே தவிர வேற எதுக்குமே கிடையாது. நாம முழுக்க முழுக்க 100% கிருஷ்ணரை இடைவிடாமல் நினைக்க முடியுதான்னு பாருங்க. அதான் நமக்கு டெஸ்ட். வேற எந்த டெஸ்டும் கிடையாது. இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்றீங்களா தினமும் பாத்துக்குங்க. அதுல நம்ம பாஸ் பண்றதுதான் நமக்கு முக்கியம். அதனால நான் முட்டி மோதுறது இல்ல, எதுனா கிடைக்கலன்னா பரவாயில்லன்னுடுவேன். எனக்கு அந்த இப்படி தண்ணி தெளிக்கிறது வரலன்னா போய் உள்ள போய் சண்டை போட்டுக்க மாட்டேன். துளசி துளசி வீட்டுல இருக்கே, அதை சுத்திக்கலாமே, அங்க சுத்திக்கணும்ட்டு எல்லாரும் இடிக்க வேண்டியது, அது பண்ண மாட்டேன். அது மாதிரி பிரசாதத்துக்கும் சண்டை போட மாட்டேன். வீட்டுல நம்ம செய்யறதே பிரசாதம் தான். அதனால இந்த பிரசாதம் சாப்பிட்டுக்க, கிடைச்சா வாங்கிப்பேன். கிடைச்சா கண்டிப்பா வாங்கி பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொள்வேன். கிடைக்கவில்லை என்றாலும் மனதை அமைதியாக வைப்பேன். இதெல்லாம் என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல என்னுடைய மனதை நான் அமைதியாக வைத்துக் கொள்வேன், கோவப்படாம இருக்கிறதுக்கு. அங்கேயே நான் சண்டை போட்டு மேலதிகாரிகளுக்கு எல்லாம் எழுதலாம், எதனா பண்ணலாம். ஒரு மாதாஜி கேட்டாங்க, நீங்க தான் பெரிய பக்தராச்சே, முன்னாடி போய் நிக்கலாமே அப்படின்னாங்க. நான் இங்க வந்தா பெரிய பக்தர் சின்ன பக்தர்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் கடைசியில கூட நின்னுப்பேன். எனக்கு வந்து பக்தி தொண்டு செய்யணும். அவன் செக்யூரிட்டி போய் நான் பெரிய பக்தர்னு, நான் 10 வருஷமா மாயாப்பூர்ல இருக்கிறேன், நான் இதை பண்ண அதை பண்ண அவன்கிட்ட போராட முடியுமா? பண்ணக்கூடாது. அவன்லாம் நான் உண்மையா சொல்றேன், சரணம் அப்படின்றேன், அவ்வளவுதான். நமக்கு தேவை எப்போதும் நரசிம்மரை மனதில் வைக்கணும், எப்பொழுதும் பஞ்சதத்துவரை மனசுல வைக்கணும்.
எப்போதும் ராதா மாதவரை மனசுல வைக்கணும். இது குறிக்கோளாக இருக்கும்போது மற்ற விஷயங்கள் குறுக்குள்ள வரக்கூடாது. இது வந்து பேசிக் பிரின்சிபிள், இது அடிப்படை தத்துவம். இந்த தத்துவம் புரிஞ்சிச்சுன்னா எங்கேயுமே சண்டை வராது. சரியா? கிரிதாரி கோபிநாத் சொல்லுங்க. Mataji, when we are in the devotee association, if anything is happening against Prabhupada's desire, Prabhupada சொன்னதுக்கு ஒரு மீறி ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது, அந்த இடத்துல நம்ம வாய் திறக்க முடியாது. நம்ம எதாவது சொன்னாலே யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அவங்க பண்ணட்டும் எப்படியாது. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் என்கிட்ட கேட்பாங்க. இப்ப நம்ம இங்க விரதம் இருப்போம், அவங்க கோயில்ல அவங்களுக்கு விரதம் இருக்காது. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க கோயிலுக்கு போங்க, எனக்கு பசியே இல்லை, நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு நீங்க விரதம் இருங்கன்னு சொல்லிடுவேன். ஏதாவது வேற காரணம் சொல்லுங்க, அவங்கள மட்டத்தை அழுத்தாதீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு இது நல்லதுன்னு தெரியுதுல்ல, நீங்க மட்டும் கடைபிடிங்க. ஏன்னா இப்ப இது அவங்க பக்தர்கள் ஆயிட்டாங்க. நீங்க டெம்பிள் பிரசிடென்ட் அந்த நான் சொல்லுவேன், கிரிதாரி கோபிநாத் பிரபு நீங்க வைக்கிறது தான் சட்டம், அதனால நீங்க டெம்பிள் பிரசிடென்ட் சொல்லுங்க, எல்லாரும் இதை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எங்கு உங்களால் சொல்ல முடியுமோ அங்கு சொல்லலாம். சில பெண்கள்லாம் வந்து என்கிட்ட போன் பண்ணி, மாதாஜி நீங்க யார சொல்றீங்களோ அவனை நான் கட்டிக்கிறேன் அப்படின்வாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பெண்கள் சொல்றாங்க. நான் சோதிச்சு பார்ப்பேன், இது மாதிரி பண்றீங்களா? அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அது வாய் வார்த்தைகளாக இருக்கும். சில நேரங்கள்ல செய்யறாங்க. சில பெண்கள் நான் சொல்றத கண்டிப்பா செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன் நான், இது சரி, இது செய்யுங்க. ஏன்னா அதனோடு வரக்கூடிய நல்லது கெட்டதும் எனக்கு பாதிக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுக்கும் போது அதோட நானும் சம்பந்தப்படுறேன். இது மாதிரி யாரும் கேட்காத வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன்னு நினைப்பேன். அப்படி கேட்டாங்கன்னா பொறுப்பு எடுக்கிறேன். அது வந்து அதற்காக நான் வந்து பகவானுடைய கருணையை யாசிக்கிறேன். அது யாசிப்பேன் நான். யாசிச்சு பிரார்த்தனை செஞ்சு, நிறைய நிறைய பக்தர்கள் சொல்றாங்க, நீங்க பிரார்த்தனை பண்றதுனால தான் இது நடக்குதுன்னு. இல்ல இல்ல, பகவானுடைய கருணையினால நடக்குது. என் பிரார்த்தனையினால இல்ல, பகவானுடைய கருணையினால நடக்குதுன்றத புரிந்து கொள்வேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்றது, நீங்க டெம்பிள் பிரசிடென்டா இருந்தா எஸ், உங்கள் மனைவியை உங்க மனைவி தவறு செய்யும்போது சொல்லுங்க, இது பிரபுபாதுக்கு அகேன்ஸ்ட், நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல அதிகாரம் கிடையாது. அங்கிருந்து விலகிடுங்க. நீங்க மட்டும் கடைபிடிங்க. அதுக்காக நான் எதை சொல்ல மாட்டேன். இப்போ உங்களை சார்ந்தவங்க எல்லாம் வெளியே போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, எனக்கு பிடிக்காது, அது சாப்பிட்டாலே வாந்தி வருதுன்னு வேற காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா பக்தி காரணத்தை சொன்னா உனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சா, எங்களை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சா, நாங்கெல்லாம் சாப்பிட்றோமே, நாங்கெல்லாம் டிவோட்டிஸ் தானே, நீங்க என்ன பெரிய உஸ்தியா பேசுறீங்க. இல்ல இல்ல, எனக்கு வயிறு சரியில்லை அதனால சாப்பிடல அப்படி சொல்லி தப்பிச்சு வந்துருங்க. அவ்வளவுதான். ஏன்னா இங்க வைஷ்ணவ அபராதம் கூடாது, பல சிக்கல்கள் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தப்பிச்சு வந்துருங்க. அவ்வளவுதான். லலிதா மாதாஜி. மாதாஜி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலைங்க மாதாஜி. நீங்க சொல்றதா கேட்டுட்டே நல்லா இருக்குங்க மாதாஜி. அப்படியே என்ன சொல்றேன்னு தெரியலைங்க மாதாஜி. நன்றி. மாதாஜி சூப்பர் கிளாஸ் மாதாஜி. இந்த சரி. கோபம்ங்கிறதுக்கு எவ்வளவு விதமான இது இருக்கு பார்த்தீங்களா? கோபம்னு ஒரு லேசா ஒரு வார்த்தை தான். லேஸ் இல்லை, அது ஒரு பெருசுல கொண்டு விடுறது. ஆனா அதுக்கு இவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப நல்லா கடைபிடிக்க வேண்டியது மாதாஜி. நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு அந்த கோபத்தை பத்தி பேச பேச எனக்கெல்லாம் கோபம் தாங்க மாதாஜி இருக்கு. அதெல்லாம் கேக்குறப்ப இதெல்லாம் எவ்வளவு நல்லது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்குங்க மாதாஜி. மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க கேட்க கேட்க. நன்றி. அப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்பியும் ஞாபகப்படுத்துறது வந்து, குறிக்கோளை ஞாபகப்படுத்திங்க. கோபம் வரும்போது என் குறிக்கோள் கோபப்படுறது கிடையாது, கோபத்துல இருந்து வெளியே வரணும். அதனால என்னுடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையை அடையிறது. அதனால இதெல்லாம் நான் விட்டுடுறேன். சரி. ஒண்ணு அதை பாசிட்டிவாவும் எடுக்கக்கூடாது, நெகட்டிவாவும் எடுக்கக்கூடாது. நம்ம மனசுல நிறைய ஆழமா ஒரு சில விஷயங்கள் போட்டோம்னா அது ஜென்மத்துக்கு தொடருது. அதனால அதுக்கு முக்கியத்துவம் தராதீங்கன்னு சொல்றது, இதான் டைல்யூட் பண்ணாதீங்கன்னு சொல்றது. முக்கியத்துவம் டைல்யூட் பண்ணுங்கன்னு சொல்றது. முக்கியத்துவம், கோபத்தையே வாழ்க்கையினுடைய மையப்புள்ளியாக வைக்க கூடாது.
தேங்க்யூ அதை மாதாஜி. வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாசிங் கிளவுட் அப்படின்வாங்க. அது போய்க்கொண்டிருக்கும் மேகங்கள். மேகங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போய்விடும். அந்த மாதிரி கடந்து போகக்கூடிய விஷயங்களா அது விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓடும் நதியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல தள்ளிடலாம். நாம் ஓட வேண்டும். கடலை சென்று சேர வேண்டும், கிருஷ்ணரை சென்று அடைய வேண்டும். அதான் எனக்கு வாழ்க்கையில குறிக்கோள். கோபப்பட்டு கொண்டு பல ராஜ்யங்களை அழித்து கொண்டு அவங்க சத்திரியர்கள்லாம் இருக்கிறாங்களே, அது நம்முடைய வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ மாதாஜி. சூப்பர் சூப்பர். ம். ஆ. வேற ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இப்ப கோவம்னா மாதாஜி, இப்ப என் வீட்டுல நீ 4 ஆம்பளைங்க, அவங்க 4 பேரையும் ஹேண்டில் பண்ற நேரம் நான் எந்த நேரமும் சிடு சிடுன்னு தானே மாதாஜி இருப்பேன். இது சரி, இது தப்பு, இதை செய்யாத, இப்படின்னு சிடு சிடுன்னு ஒரு கோபமான மனோநிலையை அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த, இது இப்படி செய்யாத, சின்ன குழந்தை அப்படி இப்படின்னு இருக்கிற நேரம் எப்படி மாதாஜி அப்ப நிதானமா இருக்கிறது? நீங்க இப்ப வந்து தாய் என்பவள் ஒரு குரு தான். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாய் என்பவள் குரு. தாய் எப்படி இருக்கணும்னா, அந்த இப்ப திரும்பியும் நான் சொன்னேன் பாருங்க, அந்த அந்த செயலை கண்டிக்க வேண்டும். அந்த நபரை நம்ம வந்து வெறுப்பதில்லை. தப்பு பண்ணா அதை சொல்லணும், நல்லபடியா சொல்லணும், கோவப்பட்டு சொல்லணும், சைலண்டா இருக்கணும். சில நேரத்துல என் குழந்தைய நான் திருத்தும் போது கத்தி கத்தி பார்ப்பேன், கேட்காது. பேசாம ஆயிடுவேன், சைலண்ட் மோட் போயிடுவேன். அது திரும்ப திரும்ப வரும். ஏன் பேசல, நீ நேத்து பண்ணது நல்லதா கேட்பேன் நான். அது புரிஞ்சிடும், இனி செய்ய மாட்டேன் தப்பு. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து நல்ல விதமா எல்லா டெக்னிக்கும் கையாளணும். ஒரு தாய் என்பவள் எல்லாத்தையும் கையாளணும். நம்ம தப்பு செஞ்சோம்னா தாய்க்கு பிடிக்காது அப்படின்றத காமிச்சிட்டு, அந்த நேரத்துல கோபம் வந்து உங்களுக்கு உள்ள பாதிக்காத வச்சுக்கணும். ஏன்னா அவங்கள நேசிக்கிறதுனால அது வந்து உள்ள வரைக்கும் போகக்கூடாது. அது மாதிரி இதுல ஒரு முக்கியமான இந்த 4 ஆண்களிடம் இருக்கும் ஒரு பெண் அப்படின்னும் போது, கணவன் வந்து கை கழுத்து புருஷன், குழந்தை வந்து ஒரு மகன் அப்படின்னு வயிற்று புருஷன்னு சொல்லுவாங்க. வயிற்றுல இருந்து வந்ததுனால வயிற்று புருஷன் மகன், கழுத்துக்கு தாலி கட்டினதுனால தாலி கட்டின புருஷன் வந்து கணவன். ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவளுக்கு அந்த ஆண் குழந்தைக்கும் அவள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும்னு நிலைமை அப்படிதான். ஏன்னா ஆண் அப்படின்னாலே பெண்ணை அடக்கி ஆள்பவன் தான் ஆண். ஒரு வயசுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆணை நம்ம அடக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட அப்படியே லைட்டா விட்டுருவீங்க. அப்ப எல்லாத்துக்கும் நிறைய பெண்களுடைய தவறு என்னன்னா, ஒரு ஆண்மகன் பெருசாகி சம்பாரிச்சு திருமணம் செய்து கொண்டு மனைவியோட இருக்கும்போது கூட இவங்க போய் அவங்க டாமினேஷன் காட்டுவாங்க. இது நிறைய வீடுகள்ல. அதனால தானே மாமியார் டாமினேஷன் பாக்குறோம். நாம வந்து படிப்படியாக படிப்படியாக கடமை முடியும் போது விலகணும், அவ்வளவுதான். அதையும் நீங்க கத்துக்கணும். இது கூடவே அது முக்கியமாக ஆண் குழந்தைகள் வந்து பேச்சு கேட்காது. பெண் குழந்தைகளும் கேட்கறது இல்லப்பா. அதுங்களையும் விட்டுத்தான் பிடிக்கணும். ஏன்னா இக்காலகட்டம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. கலிகாலம் அது கொஞ்சம் முத்தி விழுந்துருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு பெண் குழந்தை இல்லையேன்னு நீங்க எல்லாம் கேட்கப்படாது. எனக்கு கணக்கா பெண் குழந்தைகள். அதுல என்னன்னா, என் குழந்தைன்னா தள்ளாருன்னு ஒண்ணு அடிப்பேன் நான். முடியாது, அதையே முடியாது. இப்ப என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பெண் குழந்தைகள், அதுங்களை நான் அடிச்சும் திருத்த முடியாது. என்கிட்டயும் இல்ல, இந்த ஆன்லைன்லயே கதை பேசியே அதுங்களை திருத்தணும். இப்படி அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நிக்கும், 100 பையனை தேடி கண்டுபிடிச்சு ஜாதகம் பார்த்து கொண்டாந்து கிட்ட வரும்போது எனக்கு வேணாம் அப்படின்றோம். என்ன பண்ணுவீங்க? சரிம்மா, ஓகேம்மா. ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீ திருமணம் ஆகாமல் ஒத்தியா நிக்கிறது எங்க இஸ்கானு கேடு. அதனால நான் முயற்சி பண்றேன். சரி, பொறுமையா அடுத்தது எடுத்துன்னு வருவேன். இது பாருமா அப்படின்னும். என்ன பண்றீங்க? சரி சரி, பொறுமையா அடுத்தது எடுத்துன்னு வருவேன். சரி, இப்போ வந்து என் பொறுமை எல்லை மீறும் போது சாண்டிங் பண்ணுமா, கல்யாணம் ஆயிடும் அப்படின்ட்டு பேசாம ஆயிடுவேன். 35 வயசு, இதுக்கு மேல நான் எத்தனை மாப்பிள்ளை கொண்டாடுறது சொல்லுங்க? பொறுமையா இருக்கிறேன் நான்.
சரி, உனக்கே பிரச்சனை இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை? நான் காட்டுறதோட நிறுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் எழுதுறது, எனக்கு எழுதும் மெசேஜ். மாதாஜி, ஆர் யூ மை மதர்? ஆர் யூ மை ஸ்டில் மை மதர்? எஸ். என் பொண்ணு அந்த 18 வயசுல நடந்திருக்கும் கல்யாணம். பல்லார்னு அடிச்சு நட, பேச்ச கேளு. அடிச்சு நான் திருத்துவனும், அன்பால திருத்துவனும், காலில் விழுந்து திருத்துவனும், அது தாயாகிய என் பொறுப்பு. பண்ணிடுவேன் நான். ஆனா இது தூரம் இருக்கு. தூரம் வந்து அடங்காம ஆட்டம் வேற போடுது, பக்தின்ற வேஷம் வேற போடுது. ஒன்னும் பண்ண முடியாது. நானு பிரார்த்தனை செய்கிறேன். ம், இவ்வளவு சிக்கல், என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு சிக்கல். ம், நீ என்ன கொண்டாந்து காமிச்சிட்டுனாலும் நான் அப்ப இப்ப பாருங்க, இது அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறேன். கோபப்படல, அது பாத்துங்க, அதுக்கு தான் சொல்றேன். நான் இதை ம், கோபப்படல, கோபப்பட்டேன்னா எனக்கு ஆசிட் உள்ள துக்கு டுக்கு டுக்கணும். ஆசிட் சரி. இது ஒரு பாடம், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாடம். இப்படி ஒரு நபர், இது ஒரு பாடம். இதோட நான் சம்மந்தப்பட மாட்டேன். நான் முயற்சி பண்ணேன். கிருஷ்ணர் கேட்பாருல்ல என்ன பொண்ணு, ஏம்மா உங்ககிட்ட நிறைய பொண்ணு அமிச்சானே, அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியா கேட்பாரு. ம், கிருஷ்ணா, முயற்சி பண்ணேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிப்பேன். நான் என் கடமையை நான் செஞ்சுட்டேன். இந்த சமுதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சமுதாயத்துக்கு நீ எதனா பண்ணியம்மா அப்படின்னு கேட்பாரு. ஆமா செஞ்சேன் கிருஷ்ணான்னு. அந்த அளவுல எனக்கு திருப்தி இருக்கு. அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். கோவப்பட மாட்டேன். என்னுடைய குழந்தைகள், மற்ற குழந்தைகள், எல்லாருக்கும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்களும் முயற்சி செல்லுங்க. ம். இன்னைக்கு நீ சொல்றத கேப்பேன். இப்ப ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா போட்டிருக்கிறாரு, அவருக்காக ஒரு பெண்ணை பாக்குறேன். நீங்க சொல்றது, நீங்க காட்டுறது, யாரா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, நான் உடனடியாக செயல்பட வேண்டும்னு ஒரு நல்ல பையனை பார்த்து, ஜாதகம் பார்த்து, மேட்சிங் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சிங் இருக்குமா பாருமானோனே, இது எனக்கு கட்சிச்சு வேற. இது வேண்டாம் எனக்கு, எனக்கே கட்சிச்சு. அதோட எங்க போனாங்கன்னு தெரியல. அது மாதிரிலாம் இருக்கு. அது எனக்கு பாடம், அவ்வளவுதான். நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டா எனக்கு வந்து பாதிப்பு. அதனால என்னுடைய குறிக்கோளில் இது கிருஷ்ணருடைய விருப்பம் இல்லை என்பதையும் நான் புரிஞ்சுப்பேன். எங்கேயாவது ஒரு விதத்துல நம்ம காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னால நடக்காது, வேற யாரையாவது அது நடக்கலாம். என்னால நடக்கல, வேற ஒருவரை வைத்துக்கொண்டு அந்த காரியம் நடக்கலாம். அதுக்கு நான் கோவப்பட மாட்டேன். நான் அதை பாடமாக எடுத்துக்கொள்வேன். இது மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம்னா எந்த வயசுலயும் பாடம் கத்துக்கலாம். ஸ்கூல் தான். கடைசியில ஒரே ஒரு ஒரு விஷயம், கோபத்தை பத்தி இது சொல்லாம இருக்க முடியாது. ஒரு முறை துரோணாச்சாரியார் ஒரு பாடம் நடத்துறார். இதே கோப பாடம் தான். எல்லாருக்கும் ஒரு பாடம். பாண்டவர்கள், அஹ் துரியோதன கூட்டம், எல்லா கூட்டமும் இருக்கு. இன்றைய பாடம், நான் கோபப்பட மாட்டேன். அதான் பாடம். சரியா? ஒரே நிமிஷம். பாண்டவர்களுக்கும் அஹ் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் பாடம் நடத்துறார், கோபப்படக்கூடாதுன்னு. கோபப்படக்கூடாதுன்ற பாடத்தை கத்துக்கிட்டீங்களா? இது இன்னைக்கு ஹோம்ஒர்க் தான். ஒரே சென்டென்ஸ் படிச்சுன்னு வரணும்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் படிச்சுன்னு வந்துட்டாங்க. துரியோதனன் கோபப்படக்கூடாது பாடம். வெரி குட், வெரி குட், வெரி குட்னு எல்லாரும் சொல்றாங்க. பரவாயில்லையா, ஞாபகம் வச்சுட்டீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்ட மன்னர் கிட்ட வரும்போது அவர் சொல்றாரு, நான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. துரோணாச்சாரியர், இது என்ன கத்துக்கணும்? சொன்னதை திருப்பி சொல்லணும். உனக்கு தெரியாதா? இல்ல நான் கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. பலார் பலார்னு அடிக்கிறார் துரோணாச்சாரியார். நல்லா அடிச்ச உடனே அப்ப வந்து யுதிஷ்டர் சொல்றாரு, இப்போது நான் கற்றுக்கொண்டேன். என்ன இது சொல்றதுக்கு நீ எப்படி தாமதப்படுத்துற, இப்படி யோசிக்கிற? இது ஒரு வார்த்தை தானே, இது ஒரு ஒரு வாக்கியம் தானே, இது ஏன் நீ சொல்லல அப்படின்னு கோபப்படுறார். திரும்ப கோபப்படுறார் துரோணாச்சாரியார். நீங்கள் கோபம் அனாவசியமாக கோபப்பட்டு என்னை அடிக்கும் போது எனக்கு கோபம் வரக்கூடாது.
இந்த பாடத்தை நான் இப்பதானே கத்துக்கிறேன், எனக்கு கோபம் வரல. அதனால நான் வந்து அதை அனுபவ ரீதியாக அந்த பாடத்தை நான் கத்துக்கும் போது தான் நான் சொல்ல முடியும் நான் கத்துக்கிட்டேன்னு. இல்லைன்னா எப்படி நான் சொல்லுவேன் நான் கோபப்பட மாட்டேன்றதை கத்துக்கிட்டேன்னு? அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ நீ கத்துக்கணுன்றதுக்காக என்ன கோபப்பட வச்சிட்டியே அப்படின்ட்டு, நீ மிகப்பெரிய சிஷ்யன்னு சொல்லி கட்டி அணைக்கிறார். அது மாதிரி கோபப்படக்கூடாதுன்றது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்துறோமா இல்லையான்னு பார்க்கறது தான் அந்த நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சோதனை. இது குறித்து வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா வகுப்பை நம்ம முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ எஸ் மாதாஜி. மாதாஜி ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சு விடுங்க மாதாஜி. இந்த இது அனுப்புறேன். ரொம்ப நேத்து இருக்கு வந்து மாதாஜி. மறந்துட்டேன். அனுப்புறேன் இப்ப உடனே சரிங்க ஆமா மாதாஜி, ரிகார்டிங் அனுப்புங்க மாதாஜி. நாங்க இன்னும் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு தோணுது போட்டு மாதாஜி. கேட்கணும் மாதாஜி. சரி, நன்றி. அனுப்புறேன். நன்றி கண்டிப்பா மாதாஜி. போட்டுடுறேன், வகுப்புல போட்டுடுறேன். கண்டிப்பா போட்டுடுறேன். நன்றி மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நேத்து கிருஷ்ணா ரெக்கார்டிங் மாதாஜி. போட்டுக்கிறேன் மாதாஜி. போட்டுடுறேன், ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அனுப்பிச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. ஏமாற்றத்தை மாதாஜி சந்திக்கும் போது கேள்வி பதிலோட அனுப்புங்க நியாயம் இல்லாம மாதாஜி. நடந்துக்குது மாதாஜி. இருங்க, கனிமொழி மட்டும் பேசுங்க. மாதாஜி நம்ம ஏமாற்றத்தை சந்திக்கும் போது நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாம், சகிச்சுக்கலாங்கும் போது அங்கே நியாயம் இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம ஏமாந்த மாதிரி இன்னும் பல பேரை இவங்க ஏமாத்துவாங்களேங்கிற ஒரு எண்ணமும் வருது. இன்னொன்னு சில சொத்து விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சமா இருக்கும்போதே இவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்றாங்களே, இதையும் நம்ம போனா போதுன்னு விட்டாலும் இன்னும் இவங்களோட திமிரு அதிகமாயிருமே அப்படிங்கறதுக்காக அந்த நியாயத்துக்கு போராட வேண்டியதாகுது மாதாஜி. அப்பயே அங்கே அந்த கேரக்டர் நமக்கு ரஜோ குணத்துக்குள்ள போயிடுறோம் நம்ம. சில நேரங்கள்ல போராடித்தான் ஆகணும் மாதாஜி. அந்த போராட்டத்தோட நம்மள வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்க கூடாது. இப்ப பாண்டவர்கள் வந்து பாண்டவர்களுக்கு ஊசி நடுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நீ சண்டை போடணும், இந்த இடத்துல நீங்க சண்டை போடணும், அதர்மத்தை எதிர்க்க வேண்டும்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல நமக்கு வந்து சண்டை போட வேண்டி வரும். ஆனா அதுல வந்து நீங்க பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டு இங்கோ வெள்ளிடவு. இருங்க, நான் மியூட் பண்ணிடுறேன். நீங்க வந்து எனக்கு இருக்கிற போது அதுக்கு வேஸ்ட் ஆயிப்போம். இங்கோ நாம் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து போராடி வெற்றி கொள்ள வேண்டும்னா போராடி வெற்றி பெறலாம், இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இருக்கும், சொத்து பிரச்சனைகள். அங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற வரைக்கும் போராடணும். அந்த இடத்துல நீங்க வந்து கோபப்படாமல் நியாயமான முறையில் நீங்க போராடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா அதுல உங்க பக்தி பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பக்தி தான் மாதாஜி டேமேஜ் ஆகுது. பக்தியே பண்ண முடியல. அது எப்படின்னா அவங்க பின்னாடி நம்ம போய் அந்த டைமும் நிறைய வேஸ்ட் ஆகுது மாதாஜி. ஆனா அந்த நியாயத்தை விட்டுட்டானா இவங்க இதே செயலை எல்லாருக்கிட்டையும் பண்றாங்களே, நம்ம நம்ம ஏமாறுறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க அந்த அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. போராட்டத்தை இருங்க, நான் என்ன பண்றது தெரியுமா, அந்த போராட்டத்தோட ஒரு பிரார்த்தனையை வச்சிருவேன். முக்கியமா நரசிம்மர் கிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து நரசிம்மர் கிட்ட தான் வேண்டணும். நான் வந்து பக்தர், எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா அது பக்தி தொண்டுல நான் பயன்படுத்துவேன். பகவானே, ஆஹ் இது வந்து இதுல என்னுடைய உழைப்பு இருக்கிறது, என்னுடைய பங்கு இருக்கிறது, இது எனக்கு கிடைச்சதுன்னா நியாயமா வந்து பக்தி தொண்டுல நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சு போராடுவேன். நான் ஒரு முறை 10 நாள் ஒரு மொழிபெயர்ப்பு வேலை பார்த்தேன். பிரான்ஸ்ல எனக்கு கிடைச்ச ஒரே வேலை அதுதான். அதுல வந்து மாமிசம் கலக்காத வேலைன்றதுனால நான் அந்த வேலையை பண்ணேன். இப்ப கூட நீங்க யாராவது பாரிஸ் போனீங்கன்னா அந்த மியூசியம்ல என்னுடைய வாய்ஸை கேட்கலாம் நீங்க. அதுல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஓவியங்களை வர்ணிச்சு பேசி வச்சிருக்கேன். நீங்க போனீங்கன்னா அந்த தமிழ்னு போட்டோம்னா அந்த தமிழ்ல இப்போ ஒரு ஓவியம் இருக்கும், அந்த ஓவியத்தை பத்தி நான் பேசியிருப்பேன். அது நீங்க கேட்கலாம். பாரிஸ்ல வந்து லுவூர் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 மியூசியம் அதான். அதுல வந்து அந்த ஒரு ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது. மொழிபெயர்ப்பு பண்ணி பேசி ரெக்கார்டிங் பண்ணி ஒரு மைக் மாதிரி இருக்கும், அந்த மைக்ல கொடுத்தது. இந்த வேலைக்கு வந்து எனக்கு சம்பளம் வந்து 50,000 ரூபாய் ஒரு வாரத்துல. அது ஒரு வேலை தான் எனக்கு கிடைச்சது. சரி, பயன்படுத்தி கொள்ளலான்ட்டு. ஆனா அதுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தது பக்தர்கள் தான்.
அவங்க காசு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில கடைசியில நாங்க இப்ப ஊரு விட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது, வந்துட்டோம். ஆனா அவங்க காசே தரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய், நமக்கு வந்து அது 50,000 ரூபாய். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு தோணுச்சு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்க பணமே அனுப்பாத இருக்கீங்களே, என்ன பண்றதுன்ட்டு. அப்பெல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, அவங்கள கம்யூனிகேட் பண்றதும் கஷ்டமா இருந்தது. அவங்க வந்து இங்க போய் இந்த பேங்க்ல கேளு அந்த பேங்க்ல கேளுன்னு ரொம்ப ஒரு நாள் முழுக்க அலக்கழிச்சாங்க. அப்புறம் ஒரு காரணத்தை சொன்னாங்க, நாங்க இங்க இருந்து பணம் அனுப்புனா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குறைச்சலா கிடைக்கும் காசுன்னு. காசு கிடைக்கும்ல, குறைச்சலா கிடைச்சா கூட பரவாயில்ல, நீங்க அனுப்பிச்சிருங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் அனுப்பிச்சோம். இப்போ 50,000 வர்றதுக்கு 49,000 வந்தது. அந்த எக்ஸ்சேஞ்ச் மணி இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு போராடி வாங்கினேன். அந்த போராட்டத்தை நான் செய்யாம போட்டோன்னு விட்டுருந்தேன்னா உழைப்பு வீணாயிருக்கும். அப்போ ஒரு பிரார்த்தனைய வச்சேன், இந்த காசை, இந்த பணம் வந்ததுன்னா பகவானே அது முழுக்க முழுக்க இந்த புது வீடு அப்பதான் நாங்க வாங்குறோம், அந்த வீட்டுல ஆல்டர் பண்றதுக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்டர் பண்றதும் விலை அதிகங்க, இது எல்லாமே காசு தான், காசு 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 தான். அது முழுக்க பகவானுடைய ஆல்டர் பண்றதுக்கு நான் வச்சிடுறேன். இது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, எந்த பணமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா, அதனால பகவான் நான் ஆல்டர் பண்றதுக்கு வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் அது வந்தது, ஆல்டர் பண்ணிக்கினேன். அந்த காசு வந்தது, அழகா பகவானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம், அழகா ஆல்டர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையோட அவருடைய சக்தியோட. ஏன்னா பக்தர்கள் வந்து நம்ம என்ன போகணும், டீ காஃபி குடிக்க போறோமா, மாமிசம் சாப்பிட போறோமா, சினிமா பார்க்க போறோமா, நம்முடைய பணம் மொத்தமே பகவத் பக்தி கைங்கரியம். பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தொண்டுகள் இதுல தானே காசு போகுது. அதனால பகவான் எப்பொழுதும் நம்மோட தான் இருப்பார். அதுல நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம். எனக்கு உரிமையாக வர வேண்டியது வந்து நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பா வந்துரும். அதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையோட நான் போராடுறது. அது இது ஒரு வெற்றி. இது என் வாழ்க்கையில நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது. எழுதி எழுதி பார்த்துட்டு அப்புறமா கடைசியில போராடி அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமா சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லி அப்புறமா அந்த பணத்தை வாங்கினேன். அந்த மாதிரி சில முயற்சி. சூப்பர் மாதாஜி. நானும் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறேன், பகவான் சேவையில இந்த இடத்தை கொடுக்கணும் நான் அப்படின்னு அது நான் பிரார்த்தனை கிடைச்சிச்சுன்னா பண்ணிக்கிறேன். மாயாப்பூர் வரேன்னு சொல்லிடுங்க. சரி மாதாஜி, கண்டிப்பா. சோ அந்த சேவை பகவானுக்கு, அதாவது நம்ம எனக்கு இதுல வருங்க இன்ட்ரெஸ்ட் மாதாஜி, இல்லைன்னு ஆசை வரோம் இல்ல. மாதாஜி நாங்க. வாங்க வாங்க. கண்டிப்பா வர மாதாஜி. எல்லாரும் நமக்கு ஆசை இல்ல அந்த பொருள் மேல, ஆனாலும் அவங்க கிட்ட கொடுத்தா இன்னும் அவங்க ரொம்ப ஆடுவாங்கங்கிறதுக்காக தான் அதை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. வாங்கணும். ஆமா ஆமா, அந்த அத வந்து நம்ம தடுக்கணுங்கிறதுக்காக அதை வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கோயில் சேவைக்கு கொடுத்துடலாம், கண்டிப்பா அந்த பிளேஸ் கண்டிப்பா. அப்படின்னு தான் நானும் நினைக்கிற மாதிரி. எனக்கு அது நோ யூஸ், நான் அங்க வந்து இருக்க போறது இல்ல. சோ அதனால அதை வாங்கணும், வாங்கி கோயில் சேவைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு பூங்கா அந்த மாதிரி எல்லாம் கார்டன் எல்லாம் இப்ப செட் பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துல, नेटिव प्लेस ला माताजी खेती वाड़ी काम करने का जगह है। சரி சரி சரி, நன்றி. थैंक यू माताजी। हरे कृष्णा। गिरिधारी प्रभु। हरे कृष्णा माताजी। பிரியா மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, இன்னைக்கு கிளாஸ் வந்து அவ்வளவு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மாத்தாஜி, என்னன்னா எங்கிட்ட வந்து நான் அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்டோரி. ரொம்ப சின்ன வயசுல இருந்து சம்பாதிச்சு இந்த வீட்டு வேலை அது இது, அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு எவ்வளவோ காசு ஆயிருச்சு, 40,000, 1 lakh 2 lakh. அது எல்லாம் அப்படியே போயிடுச்சு மாத்தாஜி. ஒரு லேடி வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கு, அது என்னமோ போட்டு என் பேங்க் இருந்து காசு எடுத்துருச்சு. அப்புறம் இன்னொரு லேடியும் எங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட காசு என் பேங்க்ல இருந்தே எடுத்துக்கிச்சு. அது எனக்கு தெரியல, அவங்க சைன் போட்டு எடுக்கிறாங்க. அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியல, சோ அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மட்டும் நிறைய காசு அப்படியெல்லாம் போயிடுச்சு மாதாஜி. அது எப்படி எடுத்துக்கிறது மாதாஜி? எந்த கணக்குல போனது ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல அவங்க. நிறைய வருஷம் ஆச்சு, இப்போ 10 வருஷம் சில ஆயிடுச்சு. விஷயங்கள்ல வந்து நம்ம முயற்சிகளை பண்ணலாம். ஒரு அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க முயற்சிய. இதுக்கு மேல முயற்சி பண்ணா இது நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கிட்டாதாயின் வெட்டன மர, இது கிடைக்காது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது அதற்கான முயற்சிகளை விட்டுடணும். அதற்கான முயற்சிகளை விட்டுட்டு முழு சரணாகதி எடுக்கணும். நாம கண்டிப்பா நீங்க உழைச்சி சம்பாரிச்சதெல்லாம் எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நமக்கானது இல்லைன்னா அது வராது. அதுக்கான நேரத்தை விடுற அந்த நேரத்துல நம்ம ஜபம் நிறைய பண்றது, நிறைய படிக்கிறது அப்படி இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு விதத்துல பகவான் நமக்கு வந்து நிறைய கொடுப்பார்.
அதனால இனி இந்த ஏன்னா அதுக்கு சாட்சிகள் இல்ல, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படின்னும் போது அதை மறக்கிறது நல்லது. அதுக்கான முயற்சி கண்டிப்பா செய்யணும். 1 சவரன் நகை என் வீட்லயே எங்க வச்சேன்னு தெரியல. வீடை தலைகீழா போட்டு புரட்டி பார்த்துட்டேன். இனி நேரத்தை வீணாக்குறது வேஸ்ட். இப்போ 1 சவரன் முக்கியமா, எனக்கு நேரம் முக்கியமானா? எனக்கு நேரம் தான் முக்கியம். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா, சவரன் தேடுறதுலயே செத்து போயிட்டேன்னா, அதனால நான் இப்ப கவனமா இருக்கிறேன். பண்ணிட்டேன், தேடி முடிச்சாச்சு. எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு. எங்க போச்சுன்னா தெரியல, விட்டுருவேன். எனக்கு இதை விட எனக்கு நேரம் முக்கியம். என் மனசுல அதுக்கான வருத்தம் கூட கிடையாது. ஏன்னா வருந்தி அழுதன்னா எனக்கு உடம்பு கெட்டுரும். போட்டோம். இது இல்லன்னும் போது அது உடனே மறந்துடுங்க. வேணாம், அதை வைக்காதீங்க. கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா உடம்பு கெடும். கோவப்பட்டீங்கன்னா இன்னும் கெடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வரணும்னு இருந்தா அது எப்படியாவது வந்துடும். காலில் விழுந்து குத்துட்டு போவாங்க. முயற்சிகளை செய்வோம் இல்லையா? சமாதானம் ஆயிடுவோம். நம்ம தலையெழுத்துல நமக்கு பகவானுடைய கருணை நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்குன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்துறோம் இல்லையா? அப்படி அடிப்படை விஷயங்களை பகவான் கொடுத்துட்டார். நன்றி சொல்வோம். இன்னைக்கு உட்காந்து அமைதியா பகவானை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கார். நன்றி சொல்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு நன்றி சொல்ல கத்துக்கணும். அப்படி சொல்லும் போது நாம் இழந்த விஷயங்களை மறந்து விடுவோம். சரியா? அதை விட அதிகமா கொடுப்பார் கிருஷ்ணர். எங்கேயோ யாருக்கோ நம்ம வாங்கன்னு இப்ப கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் முக்கியமா இந்த மாதிரி தொலைக்கும் போது மனசு ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல் போனாங்க, ஏக்சக்ரா அது ஒரு ஃபெஸ்டிவல்ல போனாங்கன்னா, முக்கியமா தமிழ்நாட்டு பெண்கள், எனக்கு தெரிஞ்சு 10-15 பெண்கள் சாப்பிட்டு தான் நல்லா திக்கா போட்டுன்னு இருப்பாங்க. அது தெரியும் தாம்வாசிங்களுக்கு. நல்லா டார்கெட் பண்ணி அறுத்து எடுத்துன்னு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 10-15 மாதாஜிங்கள் தாலி போனது எனக்கு தெரியும். எல்லாரும் முக்கியமா பணக்காரிகள். ஒரு பணக்கார பெண் என்கிட்ட, நான் எங்கேயோ கோயிலுக்கு போயின்னு இருக்கிறேன், அதை தடுத்து நிறுத்தி அவங்க செயின் போனதை கதையா சொல்லி அழுதாங்க. இந்த மாதிரி நிறைய எனக்கு வேண்டியப்பட்ட பெண்களுடைய தாலிகள் போனது நான் இங்க அனுபவிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒரே கேள்விதான், இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். அது சரிதான். போயிடுச்சு, இனி அது கிடைக்காதுன்னும் போது அது விட்டுடணும். அவ்வளவுதான், விட்டுடணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஏழைகள் நம்ம கிட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இது கடவுளுடைய ஏற்பாடு. இப்படி கொடுன்னாதான் கொடுப்ப, நீ இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அதனால கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அஜாக்கிரதையும் இதற்கு ஒரு காரணம். இந்த குறிப்பிட்ட பெண் பணக்காரி, குரோட்பத்தின்னு யூடியூப்ல எல்லாம் அவங்க வீடியோ போட்டாங்க. நான் குரோட்பத்தி எப்படி பக்தரானேன் அப்படின்ட்டு யூடியூப். அந்த அம்மா யாருன்னா வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா, நானே போறேன் அம்மா எனக்கு ஒரு செயின் கொடுப்பானா? கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்படி கட்டாயப்படுத்தினால்தான் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட அது சொல்ல கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு. அவங்களுடைய அஜாக்கிரதை எப்படின்றத அந்த நிகழ்வுல விளக்குறேன் பாருங்க. ஒரு பெண் கட் பண்ணி எடுத்தாங்க செயினை. இவங்க புடிச்சிட்டாங்க. பிடிச்சு இப்படி ஒரு ஹேண்ட்பேக் மாட்டின்னு இருப்பாங்கல்ல, அந்த ஹேண்ட்பேக்ல போட்டுக்கினாங்க. அதை அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் எங்கேயோ தெனாலி மாதிரி நீங்க பார்த்துன்னு இருக்கும்போது அதை திறந்து அத்தை எடுத்துட்டாங்க. எவ்வளவு பாருங்க, ஒரு சான்ஸ் கிருஷ்ணர் கொடுத்தாரு உங்களுக்கு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு. ஜாக்கிரதையா இருன்னு சொல்லும் போது அந்த ஹேண்ட்பேக் இப்படி இல்ல வச்சுக்கணும். உங்களுக்கு நகை முக்கியம் தானே, பக்தியும் முக்கியம், நகையும் முக்கியம். அப்ப போடாம வாங்க கோயிலுக்கு. சில பேர் விற்கிறது போட்டுன்னு வருவாங்க. அப்ப எதுக்கு செய்யணும்? சரி, போட்டுக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. போயிடுச்சா மறந்துடுங்க. போயிடுச்சா மறந்துடணும். அதை நினைக்க கூடாது. இனி அது கிடைக்காது. இந்த போலீஸ்காரங்கிட்ட போனா அதை விட பெரிய போராட்டம் அது. அவனுங்க அதுல இருந்து எடுத்துக்குவானுங்க. அது கேஸ். இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, இதுலயே ஏதோ ஒரு கேஸ்ல ஓடின்னு இருக்கிறாங்களாம். இது ஒரு வருஷம் 10 வருஷம். அதுக்கு நம்ம பேசாம விட்டுறலாம். போட்ட நகை நம்மை விட்டு போகட்டும். சரியா? நான் சொல்றது சரிதானே? இல்லன்னா 100% correct மாதாஜி. ரொம்ப ரொம்ப சரி மாதாஜி. யாரு போனோன்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அங்க போகும். அதனால விட்டுடுங்க.
சரிங்க மாதாஜி. கரெக்ட். மாதாஜி மாதாஜி நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே அந்த எங்க வீட்டுக்காரர் மாதிரியே சொல்றீங்க மாதாஜி. அப்படியே அப்படியே எங்க வீட்டுக்காரர் இப்படியே தாங்க மாதாஜி சொல்லுவார். நீங்க சொல்ற மாதிரியே தான் சொல்லுவாருங்க மாதாஜி. சொல்றாரு உங்க வீட்டுக்காரர் ஆமா சொல்றாரு. ஆமாங்க மாதாஜி. அனுபவம் அனுபவம். அதான் அதாங்க. தேங்க்யூ மாதாஜி. நன்றி. சொல்லுங்க விஷ்ணு பிரியா. மாதாஜி எனக்கு அது ரொம்ப வருஷம் முன்ன நடந்தது. தெரியல கேட்கலாமா வேண்டாமான்னு. நான் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்பா அம்மா இருந்தாங்க அந்த டைம்ல. நான் ஸ்மால் ஏஜ்ல 7 இயர் எனக்கு அப்போ. என்னோட தம்பி இருந்தா, அவன் நம்பர் 2 பண்ணிட்டான்ட்டு எனக்கு அறிவு இல்லை அவள. அவனை தூக்கி ஆத்துல தூக்கி போட்டுட்டேன், போடா நீ. அவன் சாகல. அப்புறம் எல்லாம் அந்த ஆத்துல குளிச்சுட்டு இருக்கிறீங்களே தூக்கிட்டு வந்து, ஆனா அவன் ஆத்துல அடிச்சுட்டு போறா யாரும் பார்க்காம தான் அவன் போயிருப்பான். ஆனா இப்ப இல்ல, உண்மையாவே இறந்துட்டான். சோ அப்போ எனக்கு தெரியல. அப்ப இந்த பக்தி மரத்துக்கு வந்து சாண்டிங் பண்ணி பகவத்கீதை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபீல், உப்பும் கூட ஒரு சில டைம் ஃபீல் வருது. ஐயோ இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணனே நானு. அவனை தூக்கி ஆத்துல போட்டுட்டேன், போடா நீட்டு. நம்பர் 2 எடுக்கிறதுக்கா அவன் பண்ணிட்டா. யாரும் எனக்கு சொல்லல நீ எடுன்னு. அம்மா உள்ள இருந்தாரு. சோ ஸ்மெல் வருதுன்னு நான் அப்படி பண்ணிட்டு, அவன் ஏதோ தப்பா நான் பண்ணிட்டேன். அது எப்படி எடுத்துக்கிறது மாதாஜி? இப்போ அப்பப்ப நினைப்பு போறாங்க, இப்ப யாருமே அப்ப இல்ல நீங்க அவங்க. இது மன்னிப்பு ஸ்லோகங்கள் நான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல. அந்த மன்னிப்பு ஸ்லோகங்களை சொல்லுங்க. தெரிந்து தெரியாமல் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், பகவானே மன்னிச்சருளுங்கள். ஆனா இதை ஃபீல் பண்ணி இப்ப சபையில நீங்க கேட்கும்போது உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். முக்கியமா நம்ம செய்யற தவறுகளை நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. நீங்க இப்ப ஓப்பனா ஒரு சபையில நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னும் போது மன்னிப்பு கொடுக்கப்படும். மன்னிப்பு கேட்டுங்க. பகவான் கிட்ட நம்ம செய்யக்கூடியது, இப்ப போன விஷயத்த ஒண்ணுமே பண்ண முடியாது, அது தவறு. ஆனா உங்களால அந்த ஒரு இப்ப உயிர் போயிருந்தா பெரிய பாவத்துக்கு உள்ளாயிருப்பீர்கள். வாழ்க்கை முழுக்க நீங்க நிம்மதியாகவே இருந்திருக்க முடியாது. பகவானுடைய கருணையினால காப்பாற்றப்பட்டீர்கள். தெரியாம செஞ்ச தவறுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனிமேல் எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் பகவானே, இந்த மாதிரி தவறுகளை நான் செய்யாமல் இருப்பேனாகன்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளவுதான். சரி மாதாஜி. அந்த மன்னிப்பு ஸ்லோகங்கள்லாம் நான் வச்சிருக்கேன், அதை நான் அனுப்புறேன். அதை பார்த்து படிச்சு தினமுமே நிறைய அபராதங்களை செய்யறோம். அது நான் நிறைய முறை இந்த வகுப்புல நான் சேர்த்திருக்கேன். நீங்க அதை படிச்சீங்கன்னா நல்லது. ஜெபம் பண்ணும்போது கூட அபராதங்கள் பண்றோம், அதுக்கும் மன்னிப்பு தான் கேட்கணும். வேற என்ன பண்றது? மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க உங்களுடைய பக்தி வாழ்க்கையை தொடருங்கள். சரியா? சரி பக்தர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு தருகிறீர்கள். என்னுடைய பக்தி வளர்வதற்காக ஆசீர்வாதம் செய்யுங்கள். நான் செய்த குற்றங்களை மன்னித்து கொள்ளுங்கள். வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. நன்றி.